வடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेरुवकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च मकताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां शजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீரங்கநாதனுடைய இன்னருளாலே ஆழ்வார்களிலே விஞ்சி இருக்கக்கூடிய கோதையின் திருப்பாவையாகிற அமுதத்தை நாள்தோறும் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்று வருகிறோம். பரகாலன் பைந்தமிழ் என்று சொல்லுமா போலே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் என்று கொண்டாடினார்கள் ஆச்சாரியர்கள். திருப்பாவை நமக்கு என்ன பண்ணும்? உலகத்தில் ஒரு பயன் வேண்டிதான் எல்லாரும் நகர்கிறார்கள். வினா பிரயோஜனம் மூர்க்கோபி நச்சலதே என்று சாஸ்திரம் சொல்லிது. பயனில்லாமல் மூர்க்கனும் கூட போவதில்லை. ஏதோ ஒரு பயன் கருதி செல்லும்படியாக இருக்கிறச்சே. திருப்பாவையால் விளைகிற பயன் என்ன அப்படின்னா, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் என்று கொண்டாடுகிறார். நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்க வல்லதாக இருக்கும். எம்பெருமானுடைய திருவடிகளை காட்ட வல்லதாக இருக்கும். இது ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்பாவை. திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப்தங்களுக்கே அந்த சக்தி இருக்குது. வேதத்தில் பிராமணனுக்கு ஒரு ரூல் விதிக்கப்பட்டது. ஸ்வாத்தியாயோத்யேதவ்யா அப்படின்னா, ஸ்வாத்தியாயா அத்யேதவ்யா, அவனவன் எந்த சாக்கையில் பிறந்திருக்கிறானோ அந்த சாக்கையை முற்றும் ஓத வேண்டும். அபிவாதையேன்னு ஒன்று பண்ணுவான். பிராமணனாக இருக்கிறவன் தான் யார், எப்படி குலத்திலே பிறந்திருக்கிறவன், என்னென்ன ரிஷி தனக்கு, என்ன சந்தஸ், என்ன சாக்கை, இதெல்லாம் சொல்லுவான். ஆங்கீரச, அம்பரீஷ, இப்படின்னு அந்த ரிஷிகளை பேரை சொல்கிறது. ஆரீத கோத்திரம், அந்த கோத்திரத்தை சொல்கிறது. நான் இந்த சாக்கையில் அத்தியனம் பண்ணுறவன் ருக்வேத சாக்க அத்தியாயின்னு சொல்லலாம், இல்லை யஜுஷாக்கா அத்தியாயி என்று காண்பிக்கலாம்.
இப்போ அந்தந்த சாக்கையில் இவன் வம்சாவளியாக வந்திருக்கிறச்சே ஸ்வசாக்கைய வேதம் ஓதனம்னு சொல்கிறோம். இவன் யஜுர்வேதத்தில் வந்தவன்னா முதல்ல யஜுர்வேதத்தை முற்றும் ஓத வேணும். யஜுர்வேதத்தை ஓடுறதுன்னா அது சாதாரணம் இல்லை. ஏதோ கொஞ்சமாக இருக்கக்கூடியது அர்த்தத்தை கிரகணம் பண்ணுறோங்கிறது இல்லை. அது இவ்வளோ பெரிய புஸ்தகம் 2 பூர்த்தி பண்ணணும். பிறகு அதில் பத கிரம ஜட கணன்னு ஒரு பல படிகள் இருக்குது. சொன்னதை திருப்பி திருப்பி பதம் பதமாக பிரித்து சொல்கிறது, அதுக்கப்புறம் பின்னல் மாதிரி பிரித்து சொல்கிறது, கிரமங்களில் சொன்னது திருப்பி 3வது சேர்த்து சொல்கிறது, கணம்ங்கிறது இன்னும் அதிகம். இப்படி வேதத்திலே பல படிகளை வச்சான். இது வெறும் அதனுடைய சப்தராசி கிரகணம், சொற்களை கொண்டு மனப்பாடம் பண்ணுறது, அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ணதே இவனுக்கு எப்படி பண்ணும்னா இவனுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அதற்கு மேற்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களில் இவன் மூழ்கினால் இவனுக்கு என்ன ஏற்படுகிறதுனா தெளிந்த ஞானம் கிடைக்கப் பெறுகிறது. இதை அழகாக கொண்டாடி காண்பிக்கிறார்கள். பகவானுடைய நாமாவை சொல்கிறோம், சொல்லிகிட்டே இருக்கோம். அது என்ன பண்ணோன்னா நமக்கு நல்ல பயன்களை கொடுக்கும். அது அறியாதவனுக்கும் கூட அது உயர்ந்த பலத்தான் கொடுக்கும். ஆனால் அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு மோட்சத்துக்குண்டான மார்க்கத்தை அறிவிக்கும்படியாக இருக்கும். இப்போ திருப்பாவையில் உள்ளே பதிந்து கிடக்கக்கூடிய ஆழ்ந்திருக்கக்கூடிய முத்துக்களான அர்த்தங்களை எடுத்து நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்க, திருப்பாவைங்கிறது வேதமனைத்துக்கும் வித்து எப்படின்னு சொல்கிறா அப்படின்னு இந்த அர்த்தங்களை எல்லாம் பார்க்கறச்சே நாம் நன்றாக உணர முடிகிறது. நாம் இப்போ முக்கியமான பாசுரத்தில் இருக்கோம், 15வது பாசுரம். இது கடைசி பாசுரம். ஆண்டாள் தன் தோழிகளை எழுப்பக்கூடிய பாசுரத்தில் 6வது தொடங்கி 15வது வரைக்கும். இப்போ எழுப்புவதிலே இது கடைசி பாசுரம். 10 பாசுரங்கள் பாடினா அதில் 15வது பாசுரம் இதுதான் எழுப்புவதிலே கடைசி. இதில் ஆண்டாள் மிக அழகாக அமைத்திருக்கிறாள். எப்படின்னா உரைநடையாக இருக்கக்கூடிய பாவம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையும் பேசுகிறா, வெளியில் இருக்கக்கூடியவர்களும் கேள்வி கேட்குறா. இருவருமான உரையாடலாக இருக்கக்கூடிய வரிகள் இந்த பாசுரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் அதனுடைய அர்த்தங்களை பாதி தூரம் பார்த்து நின்னோம். எல்லே இளங்கிளியே இன்ன முறங்குதியோ, சில்லன் அழையேன்மின் நங்கைமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒலை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய 6,000 படியில் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டிரேன்னு சாதித்தார். திருப்பாவைனா இந்த பாசுரம்தான். நாம் அறிய வேண்டிய அர்த்தங்களெல்லாம் உள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய ஆழ்பொருளை உடையது இந்த பாசுரம். அடியார்கள் திறத்திலே இவன் எப்படி நடக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறது இந்த பாசுரம். ஒரு பாகவதனாக இவன் வாழ்வதற்குண்டான என்ன லட்சணங்கள் வேணுங்கிறத சொல்கிறது இந்த பாசுரம். வைஷ்ணவ லட்சணங்கள்னு சொல்லுவா. ஆச்சாரியர்கள் பல தடவை சொல்லியிருக்கா. ஒரு வைஷ்ணவன்னா 6, அவன் எப்படி இருக்கணும். வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டா விஷ்ணு சம்பந்தி வைஷ்ணவன், விஷ்ணுவனுடைய சம்பந்தம் பெற்றவன் எல்லாம் வைஷ்ணவன். உலகத்தில் யார் தான் விஷ்ணு சம்பந்தம் பெறலை? எல்லாமே விஷ்ணு சம்பந்தம் உடையது தான். இருக்கக்கூடிய ஒரு மாடை பார்க்குறோம், செடியை பார்க்குறோம், கொடியை பார்க்குறோம், மனிதனை பார்க்குறோம். யாருக்குள்ளே தான் விஷ்ணு இல்லை? விஷ்ணு இல்லாமல் எப்படி இயங்க முடியும் ஒரு பொருள்? அழகாக எம்பெருமானார் தெரிவித்தார். ஸ்வாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேத கிளேஷ கர்மாத்யசேஷ தோஷா அசம்ஸ்பிருஷ்டம் என்று காண்பித்தார். ஸ்ரீரங்கநாதனை பார்த்து கொண்டாடுகிற ஸ்ரீரங்க கத்தியம் அதில் சொல்கிறார் எம்பெருமானார், ஸ்வாதீன எல்லாம் ஒன்று அதீனத்தில் வச்சுன்ற போக்கா எம்பெருமானே. திரிவித சேதன அச்சேதன, சேத்தனர்களாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் 3 விதமாக இருக்கா. பத்தாத்மாக்கள், முத்தாத்மாக்கள், நித்யாத்மாக்கள். 3 விதமான அச்சேதனங்கள் இருக்கு.
சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், சத்வசூன்யம்னு பேர் அச்சேதனங்கள். இன்னும் அந்த டாபிக்லாம் நம்ம போல உள் பக்கத்தில். இந்த ரெண்டையும் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா சுவாதீன, தன் அதீனத்தில் வச்சுட்டு இருக்கான். இவன் இட்ட வழக்காக எல்லாம் நடக்கிறது. எம்பெருமான் எப்படி நியமித்து போருகிறானோ அப்படி நடக்கிறது. ஆகையால தான் பகவானுக்கு என்ன பேர்? சர்வேஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறது வேதம். ஏன்? எல்லாரையும் நியமிக்கும்படியான சாமர்த்தியம் பெற்றவன் பகவான். இப்போ உலகத்தில் எம்பெருமான் இல்லாமல் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படி பரமாத்மா முழுக்க வியாபித்து இருக்கிறச்சே யாரைத்தான் வைஷ்ணவன் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ எல்லாரும் வைஷ்ணவர்கள். இப்போ வைஷ்ணவர்கள்னு அப்போ எல்லாரையும் நாம் பார்த்து கொண்டாடுறது இல்லையே. ஒரு பசுமாடை பார்த்து வைஷ்ணவ மாடே அப்படின்னு கொண்டாடுறோமா? இல்லை உலகத்தில் இருக்க செடி கொடியை பார்த்து அப்படி கொண்டாடுறோமா? ஆழ்வார் பாவம் வேற. ஆழ்வார் சொன்னார், நிற்கின்றதெல்லாம் நெடுமால். நிற்கின்ற வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறச்சே எனக்கு நெடுமாலாக தெரிகிறது, பகவத் சம்பந்திகளாக தெரிகிறார்கள். நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே காண்பிக்கிறார். மண்ணை இருந்து துழாவி, கீழே இருக்கிற மண்ணை அப்படி துழாவி பார்த்தார்னா ஆழ்வார், நாம் என்ன பண்ணுவோம்? இந்த மண்ணில் என்ன விளையும், என்ன கிடைக்கும், இப்படி யோசிப்போம். ஆழ்வார் சொன்னார், இந்த மண்ணு தெரியுமா? என்ன மண்ணுனார்? வாமனன் மண் இது வென்னும். இது வாமனன் மண். என்ன பாவம் ஆழ்வாருக்கு! இந்த மண்ணை பார்த்தா வாமனனோட தொடர்பு படுத்துகிறார் ஆழ்வார். சரி, கீழே பார்த்தா தான் ஆபத்து, மேலே பாரும்னார். விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும். விண்ணை தொழுது அப்படி மேலே பார்த்தா, மேலே தொழுது கையை காமிக்கிறார். அங்கே தானே பரமபதம் இருக்கு. ஆழ்வாருடைய பாவம் அப்படி ரொம்ப ஆச்சரியமானது. எம்பெருமான் இந்த கண்ணுகள் பின்னாடி போறச்சே அவன் மேய்க்கிற கண்ணுக்குட்டி தானே அழகா. ஒரு பாம்பு அப்படி போறதான் ஆழ்வார் சொல்றார், அவன் கிடக்க இதென்னும். எம்பெருமான் இதில் தானே உறங்கி நிற்பான். பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் பகவத் சம்பந்தமுடையதாக பார்ப்பது என்பது தெளிந்த உயர்ந்த ஞானம். நமக்கு முதல்ல நம்ம பார்த்துக்கிறதும் மற்ற இருக்கிற முக்கியமானங்களை பார்க்கறதே நமக்கு பெரிய விஷயம். அப்போ விஷ்ணு சம்பந்தம் என்பது இல்லாதார் இல்லை. ஆனால் எல்லாரையும் விஷ்ணு சம்பந்திகள் வைஷ்ணவர்னு சொல்கிறோமான்னா சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லை? அவர்களாக ஏற்றுக்கிறது இல்லை. நான் விஷ்ணு சம்பந்தின்னு ஏற்றுண்டா சொல்லலாம், ஏற்றுக்காத வரைக்கும் அதை சொல்ல முடியாதபடி இருக்கு. இப்போ யார் விஷ்ணு சம்பந்திகள் ஆக முடியும்? யார் சொல்ல முடியும்? இப்படி ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்டுக்கிறா. வைஷ்ணவன்னா ஆரை சொல்கிறது வைஷ்ணவன்னா அப்படின்னா ரொம்ப அற்புதமான அடையாளங்கள் சொல்கிறா. பிறர் நோவு கண்டால் ஐயோ என்று இறங்குபவன் வைஷ்ணவன். மற்றவர்கள் படுகிற துக்கத்தை பார்த்தான்னு சொன்னால், மனசு ஐயோன்னு இறங்கித்துன்னு சொன்னால் அவன் வைஷ்ணவன். எம்பார் ஒரு தடவை நடந்து போகிறச்சே அங்கே ஒரு பாம்பு, அந்த பாம்பில் வாயிலே முள் தைத்து கிடந்தது. இப்போ பாம்பனுடைய வாலில் முள் தைச்சி இருக்கிறச்சே பாம்புன்னா படையே நடுங்கும். இவர் போய் அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு வர, ஐயோ பாவம் என்ன வலிக்குமோ அந்த பாம்புக்கு. என்ன ஆச்சரியம் இந்த ஆச்சாரியர்களுடைய பாவசுத்தி பார்க்கிறச்ச. அனந்தாழ்வானிடத்துல பட்டர் ஒருத்தர் அனுப்பிச்சார், வைஷ்ணவ லட்சணம் கேட்டுன்னு வரும், போயிட்டு வரோம். அனந்தாழ்வான் பெரிய ததியாராதனை பண்ணிட்டு இருக்காரு திருமலையில். வந்தவரை பார்த்தார். ததியாராதனையில் திரைகள் போட்டிருப்பான், எங்கே எப்படி உட்காரணும், யாரெல்லாம் நன்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள் முதல் திரை, அடுத்தது ரெண்டாம் திரை இப்படின்னு பிரித்து வச்சிருப்பான். சாஸ்திரங்கள் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஞானத்திலே அனுஷ்டானங்களில் சிறந்து இருக்கிறவா பக்கத்தில் நாம் போய் உட்காந்தா இங்கே சாப்பிட்டுட்டே இருக்கிறச்சி இதையும் எடுப்போம். ஐயோ என்னடா அது இடது கையில் தொடுறானே. சாஸ்திரம் படி எப்படி சாப்பிட்ணுன்னே தெரியாது. ஆனால் ஞானிகள் சாப்பிட்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் உணவை எடுத்துக்கூடிய விதம், அதை உள்ளே வாங்கக்கூடிய விதம், அதை பார்க்குற பார்வை, அப்போ அதை பிரிச்சுடுவா அழகாக. முதல் திரை, இரண்டாம் திரை, அதில் நல்ல அனுஷ்டானாக்களாக இருக்கிறவா அந்த பிரசாதங்களை முதல் திரை எடுத்துப்பார். போராதனா அப்படியே கடைசி வைப்பார். வந்தவரை அனந்தாழ்வான் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வச்சுட்டு கடைசி திரையில் உட்கார வச்சாங்க. இப்போ அங்கே உட்காந்து சாப்பிடும் கடைசியில். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் அடுத்த திரை, அதுக்கடுத்த திரை, கடைசியாக ப்ரமோட் பண்ணி முதல் திரையில் உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், எதுக்கு வந்தீர்? இல்லை வைஷ்ணவன்னா யார் எப்படி இருக்கணும்னு தெரியறதுக்காக வந்தேன். ரொம்ப சுலபம். வைஷ்ணவன்னா கொக்கு போல் இருக்கணும், கோழி போல் இருக்கணும், உப்பை போல் இருக்கணும், உம்மை போல் இருக்கணும்னு.
4 வார்த்தை. கொக்கு, கோழி, உப்பு, உண்மை. ஒரு இடத்துல கூட மனுஷன்னு வரலையே. ஏதோ உன்னைன்னு சொன்னதால் அவனை பார்த்து மனுஷன்னு வந்தது. இது எது வைஷ்ணவ லட்சணம்? கொக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? கொக்கு எத்தனையோ மீன்கள் போம்படியாக இருந்தால் கூட தனக்கு வேண்டிய இரையை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். வேற எங்கேயோ டைவர்ட் ஆகாதது. எதையோ போயின்னு இருக்கே, இந்த பக்கம் அது போயின்னு இருக்கே, அப்படி ஆகாதது. தனக்கு வேண்டியது எப்போ வருமோ அதை காத்திருந்து எடுத்துக்கொள்ளும் அழகா. அதை போல வைஷ்ணவன் தனக்கு வேண்டிய பகவத் பக்தியை மாத்திரம், பகவத் சம்பந்த உடையதை மாத்திரம் எடுத்துக்கொள்பவனாக இருக்கணும். அடுத்தது கோழி போல் இருக்கணும். கோழின்னா எப்படி இருக்கும்? குப்பைகளை கலர்ந்து அதுலேருந்து நல்லது எடுத்துக்கும், தனக்கு வேண்டியது எடுத்துக்கும் கோழி. இப்போ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னா, எத்தனை தேவையில்லாதது கிடந்தாலும் கூட அதையெல்லாம் புறம் தள்ளி அதில் கிடைக்கிற நல்லதை எடுத்துக்கொண்டா இருக்கணும். அடுத்தது உப்பு போல் இருக்கணும். தமிழில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவோம், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாமல் இருந்தால் குப்பை, உப்பு அதிகமாக போட்டாலும் துப்பிடுவான். ஐயோ ரொம்ப உப்பு கரிக்கிறது. இப்போ உப்பு எப்படி இருக்கணும்? மிதமாக இருக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். சரி, ஒரு வஸ்துவை பார்க்குறோம், பார்த்த உடனே இதில் உப்பு இருக்கா இல்லையா, சரியான அளவில் உப்பு இருக்கா இல்லையா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. எப்படி தெரியும்? அது உண்ட பிறகு தான் தெரியும். ஓ உப்பு போட்டிருக்கா, ஓ அதிகமாக போட்டிருக்கா. அப்போ ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னா, அவன் இல்லைன்னா கைங்கரியம் நடக்காது, ஆனால் அவன் இருக்கான்னு தெரியக்கூடாது. உப்பு அப்படி தான் இருக்கு, அது இருக்கிறதே தெரியாது, ஆனால் அது இல்லைன்னா அந்த பண்டம் ரசிக்காது. அதை போல இருக்கணும், உப்பு போல் இருக்கணும். அடுத்தது சொன்னார் உண்மை போல் இருக்கணும். எவ்வளோ நல்ல குணம் உமக்கு. எப்படி இருந்தது? நான் கடைசியில் உட்காருன்னு கேள்வியே கேட்கல, ஆச்சாரியன் நியமிக்கிறார், அப்படியே உட்காரட்டும். அடுத்தது இங்கே வாரும்னு அடுத்த தரைக்கு அங்கேயும் உட்காந்திரு, அடுத்தது இங்கே வாரும்னு அங்கேயும் உட்காந்திரு. அப்போ இதை போல இருக்கணும். தனக்கு ஒன்று இந்த இடம்தான் வேணும்னு சொல்லாதபடி ஆச்சாரியன் எப்படி வைக்கிறாரோ அப்படி இருக்கும்படியாக இருக்க வேணும். இப்போ இந்த 4 விதமாகவும் இருப்பவனுக்கு வைஷ்ணவன். இந்த மாதிரி 100 லட்சணம் இருக்கு. இது எதிரையுமே படித்து புத்திசாலியாக இருந்து ஒப்பிச்சு இருக்கிறது இல்லை. இப்போ வைஷ்ணவத்துவம் என்பது மனதிலே ஏற்படக்கூடிய பக்குவம். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக காண்பிக்கிறார். ஏன் நீ எப்போ வைஷ்ணவன் ஆகிறாயோ உனக்கு மறுபிறவி இல்லை. ராமானுஜ சம்பந்தத்துக்கு பிறகு நீர் போக வேண்டியது மோட்சம்தான். மோட்சங்கிறது எப்படிப்பட்டது? நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. அழகாக சொல்கிறது சாஸ்திரம். அது ஆழ்வார் சொன்னார், மீட்சியின்றி வைகுந்தமாநகர் மற்றது கையதுவே. மீட்சியின்றி மீளாத உலகம், மீண்டும் பிறக்க வைக்காத உலகம் வைகுண்டம். அங்கே ஒரு தடவை போய் சீட்டில் உட்காந்தாச்சுன்னா அவ்வளோதான், பெர்மனண்ட் நித்திய அனுபவம் தான் பகவானோட. மீண்டும் வருவதற்கோ விழுவதற்கோ வாய்ப்பே இல்லை. சம்சாரத்தில் கீழே எத்தனை பிறவி வச்சோம் இந்த சரீரத்தை வச்சு, இனிமேல் அது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த லோகத்துக்கு போகணும்னா உன்னை நீ அதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேணுமே. அதுக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக இருக்கணும். பகவான் உன்னை அங்கீகரித்து அழைச்சிட்டு போகிறான். ஆழ்வார் சொல்கிறார், திருமோகூர் ஆத்தன் என்னை அப்படி கையை பிடிச்சின்னு அழைச்சின்னு போகிறார் அழகாக அங்கேருந்து. அப்படி அழைச்சின்னு போகிறச்சு அப்போ எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆசை. வைஷ்ணவனா இவன் வந்தானே வந்தானே. மேலிருக்கிற நித்திய சூரிகள் அப்படி கொண்டாடுவாள். என்ன ஆச்சரியம்! வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. ஆழ்வார் சொல்கிறார், அங்கே எப்படி இருக்கும் தெரியுமா மோட்ச அனுபவங்கிறது? இந்த உயர்ந்த அனுபவம் கிட்ட அது சொல்கிறார். அது எப்படி இருக்கும்னார், பாதங்கள் கழுவினர். பாதங்கள் கழுவினர் வந்தவர்களை பார்த்து அங்கே இருக்கிற நித்திய சூரிகள் சிம்மாசனத்தில் எழுந்துருள பண்ணி அவர் பாதங்களை இவர் கழுவுகிறார்களாம், நித்திய சூரிகள் கழுவுகிறார்களாம். எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம்! இங்கே நாம் போய் சேனமதிலியாரை கையை கூப்புறோம், அங்கே போனால் சேனமதிலியார் நம்ம ஆசனத்தில் உட்கார வச்சு பாதம் கழுவுறார். ஆழ்வார் சொல்றார், பாதங்கள் கழுவினர். கிடைக்காத பாக்கியம், கிடைக்காத பேரு அங்கே போனோம்னா பரமபதத்தில். எப்படி ஸ்ரீரங்கநாதன் திருமாமணி மண்டபத்தில் அப்படி எல்லாருக்கும் மத்தியத்தில் மேலே மண்டபத்தில் ஆசனத்தில் அமர்ந்திருப்பாரோ அப்படி அங்கே அமர்ந்திருப்பாராம் பரமபதநாதன்.
ஒரு பாதத்தை தொங்க விட்டு இன்னொரு பாதத்தை மடித்து லக்ஷ்மி பூமி நீளா நாயகனாக ஆதிசேஷன் மடியில் அமர்ந்து இருக்கிறச்சே தூரக்கேந்து அந்த மண்டபத்தை பார்ப்பான் இவன். அப்போ தானே இந்த மோட்சத்தை அடைந்தவன் இங்கேருந்து முமுக்ஷுங்கிறவன். அங்கே போனால் அவனுக்கு பேர் முக்தன்னு பேர். அந்த பகவானை தூரக்கேந்து சேவிக்கிறச்சே பார்த்த உடனே ஆனந்தம். இப்படிப்பட்ட பரமத்துக்கு வந்திருக்கோமே, விழுந்து சேவிப்பான், உடனே எழுந்துப்பான், மறுபடி சேவிப்பான். இது சொல்றார், உத்தாய உத்தாய புனஃப் புனஃப் பிரணம்ய. உத்தாய எழுந்துதல் மறுபடி தொழுதல், எழுதுதல் மறுபடி தொழுதல், இப்படியே போய் எம்பெருமான் அருகில் போய் நிற்பான். இப்போ என்ன பண்ணணும்? ஆதிசேஷன் மேலே பாதத்தை வச்சு ஏறி எம்பெருமான் மடியில் போய் உட்காரணும். எம்பெருமானுடைய மடியில் இவன் போய் அனுபவம். இதெல்லாம் நமக்கு மோட்சம் கிடைக்கிறச்சே கிடைக்கிற விஷயம். அங்கே எம்பெருமான் மடியில் அமர்ந்த உடனே எம்பெருமான் அவனை ஆலிங்கனம் பண்ணின்னு கேட்குறான். அவனை பார்த்து முதல்ல வார்த்தை கேட்குறான். இதெல்லாம் வேதங்களில் சொல்கிறது. கோஷி, நீ யாரப்பா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறச்சே அவன் சொல்கிறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் தேவரீருக்கு தாசபூதன் என்றோ. எம்பெருமான் ரொம்ப நாளாக இவன் சொல்கிறத எப்படி கேட்டிருக்கான்? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லின்றதவன் இன்னைக்கு சொல்கிறான், நான் தேவரீருடைய பொருள், உம்மை சேர்ந்தவன் சொல்கிறச்சே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். இப்படிப்பட்ட பரமபதத்திற்கு போய் மீளாதிருக்கக்கூடிய, மீண்டும் பிறவாதிருக்கக்கூடிய வரத்தை பெறக்கூடிய ஒரு சேத்தனன் வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்? எவ்வளவு குணங்களில் உயர்ந்து இருக்கணும் அவன். வீரம், அழகு, அறிவு, புத்தி கூர்மை, இதெல்லாம் திறமைகள் இருக்கிறவனுக்கு வைஷ்ணவன் பேர் இல்லை. சுவாமி கொஞ்சம் உபன்யாசம் நல்லா பண்ணுறார் போல் இருக்கு, நானா சொல்லிக்கிறேன், பண்ணுறார். இப்போ பண்ணுறாருங்கிறத சொன்ன உடனே இதனால் மோட்சமா இல்லைன்னு. திறமைகள் வேற, என்ன வேணும்னா தன்மைகள் வேணும். உள்ள என்ன பாவசுத்தி இருக்கு, இவனிடத்துல இருக்கக்கூடிய பண்புகள் எப்படி இருக்கு, இதை பார்ப்பது தான் வைஷ்ணவம். அதுதான் வைஷ்ணவத்துவம்னு கொண்டாடுகிறார்கள். எம்பெருமான் அந்த ஆத்ம குணங்களை கண்டு உகக்கிறான். அவனுக்கு யார்கிட்டையும் பேதமே இல்லை. ரொம்ப ஆச்சரியம் சொல்றது, எம்பெருமான் யார்கிட்டையும் பற்றற்றவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ச ஏகாக்கி, வேதம் சொல்றது அழகா. நரமேத, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றது. ச ஏகஹா, அவன் ஒருவனாக இருக்கிறான். யார்கிட்டையும் வெறுப்பு அற்றவனாக இருக்கக்கூடிய பகவான் யாரை கண்டு உகக்கிறான் தெரியுமா? தன்னையே நைந்து உள்கரைந்து உருகக்கூடிய பக்தனை கண்டா உருகிறான். இந்த உருகக்கூடிய பக்தன் எப்படி இருக்கணும்? வைஷ்ணவ லக்ஷணங்களோடு இருக்கணும். அது எது வைஷ்ணவ லக்ஷணங்கள்? இதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பித்து வருகிறார். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு வெளியிலேருந்து கேட்க, சில்லென்னழையேன் மின் நகைமீர் போதருகின்றேன் வந்துட்டுருக்கேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம். நன்னா பேசுகிறவள் தெரியுமே, அடுத்தவா தலையில் குற்றத்தை வைக்கிறவளாச்சே நீ. அண்ணே அவள் உள்ளேருந்து சொல்கிறா, வல்லீர்கள் நீங்கள் தான் அப்படி குற்றம் சுமத்துபவர்கள். உலகத்தில் சண்டை எதுக்கு பெருசாக சண்டை நடக்கிறதுன்னா, யார் குற்றம் செய்தார்கள், நீயா நானா? நான் வைக்கவே இல்லை, நீ வைக்கவே இல்லை, நான் வைக்கவே இல்லை. இதுதான் பெரிய சண்டை. கடைசியாக இதை உணர்ந்து அவள் சொன்னா, நானே தான் ஆயிடுக. ரொம்ப அற்புதமான திருவாக்கு. இல்லாத குற்றத்தை ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை இருக்கிறச்சே கூட அதை இல்லை செய்யாதே இசைகையிலே வைஷ்ணவ லட்சணம். அதை இசைந்து கொண்டு கிடத்தல் இருக்கே, அதுதான் வைஷ்ணவ லட்சணம். ஊரத்தாழ்வான் தரிசனத்திற்காக தரிசனத்தை இழந்தார். அவருடைய திருமஞ்சன கட்டியத்தில் சொல்கிறோம், ஆச்சரியம். தரிசனங்களுக்கு அழிவின்னி தரிசனத்தை உத்தரிப்பித்து, தரிசனத்தை அதாவது தேவரீர் தரிசனத்தை உதறி தள்ளி, தன்னுடைய தரிசனங்களாகிற கண்களை உதறி தள்ளி, தரிசனத்திற்கு அழிவின்னி வரம் பெற்ற விடாய் தீரவோ. புறத்தாழ்வான் தேவரீர் திருமஞ்சனமாடக்கூடியது எப்படி இருக்குன்னார், இந்த தரிசனத்தை எம்பெருமானார் தரிசனத்தை காப்பதற்காக தன்னுடைய தரிசனங்களை கொடுத்து போந்தீரே, கண்ணை கொடுத்தீரே. என்ன ஒரு அதிசயமான ஒரு விஷயம். கொண்டாடுறார் அந்த இடத்துல எம்பெருமானார், அதாவது கூரத்தாழ்வானை கொண்டாடுறார் அற்புதமாக. இப்போ அந்த கூரத்தாழ்வான் கண்ணு போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காலம், கண்ணு போயாச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சரியாக தெரியல, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னாலே எப்படி இருக்குது நமக்கு. கண்ணே தெரியாத ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறச்சே அப்போ கூரத்தாழ்வானை பார்த்து பலர் வருந்துவோம். நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த ஊரில் என்னென்ன விசேஷம், அஜ்ஞானிகள் தான் அதிகம், ஞானிகள் எங்கேயோ இருப்பா. எப்படி தெரியும்னா, அடிக்கடி பேசிகிட்டே இருந்தால் அஜ்ஞானி தான்.
அடிக்கடி கூரத்தாழ்வான் வந்து கேட்குறாரு, நீர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவராச்சே, நீர் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறவராச்சே, உமக்கு போய் இந்த கஷ்டமா, உமக்கு போய் இந்த கஷ்டமா? நமக்கு என்னன்னா கஷ்டம் வந்தால் பாவம் அவள்லாம் கெட்டவா, கஷ்டமே வராமல் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால் அவளாம் நல்லவா போல் இருக்கு. எதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். கூரத்தாழ்வானை பார்த்து போய் கேட்குறாரு, ஐயோ பாவம், நீர் ஒருத்தர் கூட கஷ்டமே கொடுக்காதவராச்சே, உமக்கு வந்தது, உமக்கு போய் வந்தது, நீர் ஒரு பாவமும் பண்ணாதவராச்சே. கூரத்தாழ்வான் சிரிச்சுட்டே சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாப்பா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து அவருடைய திருமண் காப்பு கோணி இருக்கிறது என்று சொல்லியிருக்க மாட்டேனா, சொல்லாட்டி நினைத்திருக்கிற மாட்டேனா, அதனால தான் கண்டுபோச்சுன்னு. நானே தான் ஆயிடுக நினைப்பராவர், நினைக்கக்கூடிய தன்மை உண்டா அந்த மாதிரி பெரியோர்களுக்கு? ஒரு நாளும் அப்படி நினையாதவர்கள் அவர்கள். என்ன உயர்ந்த பாவம் அது, இந்த பாவ சுத்தி அவர்களுக்கு. கண்ணு போச்சுன்னா எம்பெருமான் பெரியோர்களை சோதனையிட்டு அவர்களுக்கு கொண்டு நமக்கு புரிய வைக்கிற. எம்பெருமானின் பரத்வத்தை நிலைநாட்டுறச்சே, என் உயிர் போனாலும் அவன் பரத்வத்தை இழக்க மாட்டேன். வருமா உனக்கு, வருமா வைஷ்ணவன்னு சொல்கிறையே உனக்கு வருமா? அவர் சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கோங்கிறார் எம்பெருமான் நம்ம பார்த்து. கண்ணு போச்சு அவருக்கு, நம்பாடுவான் சரித்திரம், உயிர் போகும்படியான நிலை. அவர் சொல்கிறார், அப்பவும் கூட கைங்கரியத்தை முடிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் 5 hours வேணும் டைம்னர். எதுக்குனர்? கைங்கரியம் முடிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட போகிறேன். என்ன தளிகையை கொடுக்க போகிறதில்ல, தன்னையே தளிகையாக கொடுக்குறார் அவர் பிரசாதமாக. இப்போ எந்த உறுதிப்பாடு அவர்களுக்கு! இது எப்படி சொல்லிக்கிறா? ஏன் ஆழ்வான் சொல்லிக்கிறாருன்னா, ஏதான தீமை ஏற்பட்டால் இவன் தன்னுடைய பாபம் என்று நினைத்து கொள்ள வேணும். கூரத்தாழ்வான் அப்படி நினைத்து கொண்டார். அழகா எம்பெருமான் பண்ணுவதெல்லாமே ஒரு விளையாட்டு, ஒரு லீலை. இந்த விபூதி எப்படிப்பட்டது? லீலா விபூதின்னு பேர். நாம் சேர்த்திருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் பாப புண்ணியங்கள். கர்மாங்கிறது இருக்கே, வெரி காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா டு த கோர். அது நீங்கள் உள்ளே போய் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க்குன்னு போடுறான் இப்போ, இந்த கேபிள்லாம் வரதுக்கு. அது உள்ளே போய் எத்தனை ஒயர் எங்கே எப்படி போகிறது கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா தலை வெடிச்சிடும் நமக்கு டம்முன்னு. இது லௌகீகத்தில் சொன்ன ஆழ்வார்கள் சொல்கிறா உதாரணம், ஆச்சாரியர்கள் சொல்கிறா, ஒரு குருவி பிணைத்த பிணையை உன்னால் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டான். ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு, கட்டி முடித்த உடனே போய் பாரு, எதை குச்சியை முதல்ல வச்சுது, எதை குச்சியை ரெண்டாவது வச்சுது, இது எப்படி கொண்டு வந்து கட்டிது, தலையே சுற்றிட்டு நமக்கு ஒன்றுமே புரியாது. நாமும் பார்த்து பார்த்து தான் கட்டுறோம், கட்டின பிறகு தான் தெரியுது இங்கே இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இந்த குருவி என்ன அழகாக கட்டித்து? ஆச்சாரியர்கள் கேட்டுண்டா, குருவி பிணைத்த பிணையை அவிழ்க்க போகாது கான். ஒரு குருவி உன்னை காட்டும் அறிவு குறைச்சல், அது பின்னி பிணைந்த ஒரு கூற்றை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அவிழ்க்க முடியாது. நீ கர்மாதீனமாக பண்ணியிருக்கிற பாப புண்ணிய மூட்டையின் தன்மையை, அதற்கேற்ப உனக்கு வரக்கூடிய பலனை புரிஞ்சுக்கவா போகிற? இது சர்வேஸ்வரன் பிணைத்த பிழை, அவர் பிணைச்சிருக்கார். உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன், எதனாலே என்று சொல்லுகிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. பகவான் இந்த விபூதியை லீலையாக நடத்துகிறான். ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டார். ஸ்ரீராமாயணத்தில் பெருமாளுக்கு முடிசூட்ட வேணும். யார் நினைக்கிறா? தசரதன் நினைக்கிறார். சம்பிராந்தகன் 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணவர் நினைக்கிறார். யார் நாளை குறித்து கொடுக்குறார்? சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித காணனஹா. பா, ரொம்ப அருமையான மாதம்ப்பா இது, சித்திர மாதம். அற்புதமான மாசம் இது, எம்பெருமானைக்கு முடிசூட்ட வேண்டிய மாசம். யார் நாள் பார்த்து கொடுக்கிறார்? வசிஷ்டர். வசிஷ்டர்னா சாதாரணமாக வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி. விஸ்வாமித்திரர் ஆசைப்பட்டது அதுதான். பிரம்மா கொடுத்தா இல்லையா, வசிஷ்டரை வந்து சொல்லுன்னார். அவர் சொன்னாதான் ஒத்துப்பேன்னார் பிரம்ம ரிஷின்னா. இப்போ அப்படி மேன்மை பெற்ற வசிஷ்டர் நாள் குறிச்சி கொடுக்குறார் பெருமாளுக்கு. இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் முடிசூட்டுனா எக்ஸலண்ட்டு, அதுதான் அற்புதம். அடுத்தது ஊராக ஆசைப்பட்டது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஆசைப்பட்டார்கள், எங்கள் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும், எங்கள் ராமன் முடிசூட்ட வேண்டும். அத்தனை பேர் ஆசைப்பட்டா. பெருமாள் யார்? ராமபிரான். பெருமாள்னா ராமர்னு சொல்லியிருக்கேன். அவர் தன்னுடைய சீதையோட சேர்ந்து சகபத்ரியா விசாலாக்ஷியா நாராயணமுபாகமது,
முதல்ல ராஜ்யம்னு சொன்ன உடனே தன் பத்னியோட போய் தன்னுடைய பெருமாளுக்கு, யார் அவர்? ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாள், அவருக்கு பிராட்டியும் தானும் அங்கே கைங்கரியம் பண்ணுறான், விரதத்தை மேற்கொள்றா. ராஜானா சும்மா சாதாரணமாக பட்டம் ஏற்றுக்க முடியாது, விரதங்கள் இருக்குது, அனுஷ்டிக்கணும். பயோவிரதம்னு நிறைய விரதங்கள் இருக்குது. இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிட்டு வரார். பெரிய பெருமாள் கேட்டு ரசிக்கிறார் அப்படிங்கிறார் அழகா. இப்படி ஆகி ஊரே கொண்டாடி இருக்கிற சமயத்தில் ஒரு கூனி வந்து நிறுத்திட்டான். யோசிச்சு பாருங்கோ, இதில் எங்கே குறை காண முடியும்? ஏன் நின்றது? அதற்கு பதில் சொல்ற ஆச்சாரியர்கள், எம்பெருமான் தான் முடி துறந்தது காட்டுக்கு போய் சுக்ரீவன் முடிசூட்ட வேணும், கானகத்திற்கு போய் விபீஷணனுக்கு முடிசூட்ட வேணும். என்ன காரணம்? ஆச்சரியம். நமக்கு உணர தெரியாது பகவான் ஏன் முடி துறந்தான். பார்த்தா எல்லாம் பெர்ஃபெக்டாக தானே இருக்கு, ஏன் அவனுக்கு முடிசூட்ட முடியல? காரணம் என்ன? தான் கானகத்திற்கு போனாதான் சுக்ரீவன் இழந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியும். தான் லங்கைக்கு போய் சண்டை போட்டாதான் ராவண வதம் பண்ணி விபீஷணன் என்கிற தர்மாத்மாவுக்கு முடிசூட்ட முடியும். எதை கொண்டு எப்படி நடத்துகிற சாமர்த்தியம்னா பகவானுக்கே உண்டானது. உடையவர் 12 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் இல்லை. இப்போ உடையவர் பாபம் பண்ணவரா? நான்லாம் சொகுசா ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் அப்போ நான்லாம் பெரிய புண்ணியம் பண்ணவனா? இல்லை. நம்முடைய புத்தி அதோட லிங்க் பண்ணுறது பெரிய தப்பு. அது நமக்கு தெரிஞ்ச அல்ப விஷயத்தை பார்க்குறோம். இவரை கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்துட்டு கொஞ்சம் நிமிஷத்தை பார்த்து இதை சொல்கிறோம். அதை யோசிக்கிறது கூட சக்தி நமக்கு இல்லை. ஏன் எம்பெருமான் அப்படி பண்ணார்னா, மேல்கோட்டையை ஞான மண்டபமாக உருவாக்க வேணும். 12 வருஷம் எப்படி சாதிச்சார் தெரியுமா? திருநாராயணபுரத்து எம்பெருமானை அங்கே ஸ்தாபனம் பண்ணி அங்கே 53 அத்தனை பேரை உருவாக்கி ஸ்ரீபாஷ்யத்தை கற்பித்து கொடுத்து, நீங்கள் இன்றைக்கி மேல்கோட்டையினை போடலைன்னா ஒரு சுவாமியும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சமானாங்க. அவர்களே ஒரு யூனிவர்சிட்டியாக இருப்பா. அப்படி மகாஞானிகள். ஏன்? எம்பெருமானார் அங்கே இருந்து ஞான மண்டபத்தை உருவாக்கி போந்தார். எத்தனை பேரை மாற்றினார் தெரியுமா? முதலியாண்டான போய் தீர்த்தம் ஆடுகிற செய்கிற பொழுது தன்னுடைய பாதங்கள் அங்கே நனையும். அந்த தீர்த்தம் போயின்னு இருக்கு. ஏனர் அந்த பாதம் பட்டு அங்கே இருக்கிற பல பேர் ஜெயினர்கள் வைஷ்ணவராக மாறினார்கள், ராமானுஜ சம்பந்தம் பெற்றார்கள். டெல்லீஸ்வரன் போய் மாட்டியிருந்தார் இந்த பெருமாள். அவர்கிட்டேருந்து அழைச்சி வர சொன்னார், வாராய் செல்வப்பிள்ளாய். இங்கேருந்து போகிறார் டெல்லிக்கு. இந்த ராஜா எங்கே இருக்கார் உங்கள் பெருமாள் பார்த்துக்கோ, எங்கேயும் இல்லை. கடைசியாக அந்த பெருமாள் அவருடைய அவளுடைய அந்தப்புறத்தில் இருக்கார் அந்த பெருமாள். அவரை வச்சு தான் விளையாடின்னு இருக்கா இந்த டெல்லி அந்த சுல்தானுடைய பொண்ணு. அவர் சொல்கிறா, உங்கள் பெருமாளாச்சே, கூப்பிட்டா வரட்டும், வந்தால் அழைச்சிட்டு போகணும். எம்பெருமானார் அமர்ந்து அவர்கிட்ட பிரார்த்தனை சொல்றார், வாராய் செல்வப்பிள்ளாய் அப்படின்னு அழைச்சார். அழகா இந்த பெருமாள் நடந்து வந்து இவர் மடியில் வந்து உட்கார்ந்தார். இன்னைக்கு எம்பெருமானாருடைய மடியில் இருக்கார் அவர். அழகா செல்வப்பிள்ளைன்னு பேர். எம்பெருமானுடைய செல்ல குழந்தை இந்த பெருமாள். அவர் எழுந்துருளை பண்ணி திருநாராயணத்தை ஸ்தாபனம் பண்ணி சம்பிரதாயத்தை நிலைநாட்டி, நமக்கு என்ன புத்தி தெரியும்? எம்பெருமான் எல்லாம் அறிவன். யாரை கொண்டு எப்போ எதை பண்ணணும் நமக்கு என்ன தோணும்? அது ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தோணும், அவளை ஏதோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும். இல்லை, அவர்களை கொண்டு உலகுக்கு பல பாடம் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது, பல விஷயங்களை நடத்த வேண்டி இருக்கு எம்பெருமானு. ஆகையில தான் எம்பெருமான் நடத்தி போருகிறான். ஆனால் அவர்கள் எப்படி இருப்பா தெரியுமா? நானே தான் ஆயிடுக, எப்பவும் நானே தான் ஆயிடுக. ஆமாம், இந்த தவறுக்கெல்லாம் காரணம் என்னிடத்துல தான், அவரிடத்துலங்கிறது இல்லை. இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா ஆச்சாரியர்கள். ஒரு போட்டியில் சிஷ்யர்கள் சண்டை போட்டுண்டா ஆச்சாரியர் சொல்லுவா, அப்பா ஏன்பா நீ சண்டை போடுற? பெருமாளும் தாயாரும் என் பக்தன் தப்பு பண்ண மாட்டான்னு பெருமாளும் சொல்கிறார், தாயாரும் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியனும் இல்லை என் பக்தனை திருத்தி பணிகொள்வேன்னு சொல்கிறார். நீ மட்டும் தப்பை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்பா? எப்படி இருக்கா சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம்? எதை பார்த்துக்கணும்? நான் என்னை பார்த்து கொள்வதே பெரிய விஷயமா இருக்கு. என்னுடைய தவறுகளை பார்ப்பதே, அதை பற்றி யோசிக்கிறதே கட்டுக்கடங்காமல் இருக்கு. அப்படி பண்ணியிருக்கேன். எம்பெருமானார் சொல்றார், மனோவாக்காயி அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் ச சர்வான் அசேஷதः க்ஷமஸ்வ.
நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது, இதெல்லாம் இப்படி கேட்கணும்னே தெரியாது. இப்படி கேட்குறார் பெருமாளை பார்த்து, மனோ வாக்காயி, மனசாலேயோ வாக்காலேயோ செயலாலேயோ பாப்பம் 3 விதமாக பண்ணலாம். வெரைட்டியாக டிஷ் மாதிரி வெரைட்டியாக பாப்பம். மனோவாக்காயி எப்படி வருது? அனாதிகால பிரவிருத்த, எப்போ தொடங்கித்துன்னே தெரியல நான் பண்ண பாபம்லாம். அத்தனை காலமாக வந்துட்டுருக்கு. அனாதிகால பிரவிருத்த, அனந்த, அனந்தன எண்ணற்றதாக இருக்கு. இவ்வளவுதான் கணக்குன்னு சொல்ல முடியல. எப்படிப்பட்ட பாபம்? அகிருத்திய கரண, கிருத்திய அகரண. அகிருத்திய கரண செய்யாதேன்னு சொல்கிறான் எம்பெருமான். டேய் பொய் பேசாத, எனக்கு ரொம்ப பிடிச்சது பொய் தான், அதான் பேசுவேங்க. அகிருத்திய கரண, கிருத்திய அகரண செய்யின்னு சொல்கிறான். தர்மம் சர, தர்மத்தை செய்டாங்கிறான். அது தர்மத்தை மட்டும்தாங்க செய்ய முடியாது. அகரகர் சந்தியாம் உபாசித, உபநயனமாச்சுன்னா சந்தியாவனம் பண்ணுறா, சந்தியாவனம் மட்டும்தான் பண்ண முடியாதுங்க. ஏன்டான யஜ்ஞோபவித்தமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆணிலேருந்து எடுத்து மாட்டிப்பாங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்கு? அகிருத்திய கரண, கிருத்திய கரண, கிருத்திய அகரண. அது மேல என்ன சொல்றார்? பகவத் அபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சார ரூப. பகவான் திருவடிகளில் தவறு பண்ணுறது, பாகவதர்கள் திருவடிகளில் தவறு பண்ணுறது, எம்பெருமானால பொறுத்து கொள்ள முடியாத தவறுகள் பண்ணுறது, அதுக்கு தான் அசஹ்யாபச்சாரம்னு பேர். இப்படிப்பட்ட நானாவித பல வகையான, 1 2 எத்தனை வகையாக பண்ணுறேன், நானாவித அனந்த அபச்சாரான், எல்லையற்ற தவறுகளை செய்பவனாக இருக்கிறேன். பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறார். இதெல்லாம் எம்பெருமானே பொறுத்தருள வேணும், பொறுத்தருள வேண்டும். சர்வான் அபராதான் க்ஷமஸ்வ, எம்பெருமானிடத்திலே க்ஷமை கொள்ள வேணும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை பிரார்த்திக்கணும். ஆண்டாள் இதுதான் பாடியிருக்கா, கறவைகள் பின்சென்னு. இந்த பாசுரத்தில் சொல்கிறா ஆண்டாள் பார்த்து என்ன சொல்கிறா? அதாவது எம்பெருமானே, நாங்கள்லாம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், உன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அருளாதே. அன்பினால் அழைத்தோம், கொஞ்சம் பொறுத்துக்கோ எம்பெருமானே, சீறி அருளாதே, கோவப்படுறாதப்பா எங்கள் பக்கத்தில். இறைவா நீ தாராய் பறை, எம்பெருமானே நீ அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். திருவாராதனை முடிஞ்சு பிரார்த்திப்போம். உபசாராபதேசேன கிருதான் அகரஹர்மயா அபசாரானி மாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. அர்ச்சகர்கள் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கணும். நான் உபச்சாரம் பண்ணுறேன்னு பேர், சோடச உபச்சாரம்னு பேர். எம்பெருமானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கலாமா, பாத்தியம் சமர்ப்பிக்கலாமா, தூபம் சமர்ப்பிக்கலாமா, தீபம் சமர்ப்பிக்கலாமா, எம்பெருமானுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கலாமா, சந்தனம் சமர்ப்பிக்கலாமா, இதெல்லாம் உபச்சாரங்கள். கடைசியாக என்னாச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றி பண்ணுறேன். அர்க்கியவட்டியில் இங்கே இருக்கிறது அங்கே போடுறேன், ஏதோ அங்கே போய் சென்று எதையோ போடுறாங்க. புஷ்பத்தை தூவுறேன்னு பேர் அவருக்கு அங்கே போய் விடுறது. கடைசியாக என்ன பண்ணேன்னார், 16 உபச்சாரங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக 32 அபச்சாரங்கள் பண்ணேன். இன்ட்டு 2 டைம்ஸ் தவறுகளாக பண்ணினேன். பெருமாள் பார்த்தார், உபச்சாரம் பண்ணுறேன் தாண்டா ஆரம்பிச்ச, முடியரசே எப்படி முடிக்கிறியே. உடனே பார்த்து கையை கூப்பிட்டோம், எம்பெருமானே எல்லாவற்றையும் பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பொறுத்தருள வேணும். அப்போ என்ன நினைக்கணும்? நாம் செய்யக்கூடிய தவறுகளே அநேகம் 1000 இருக்கிற பொழுது அதை பற்றி தான் நினைவு கொள்ளணும். மற்றவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய யோக்கியதை நமக்கு உண்டான்னா கிடையாது. உனக்கு அப்போ எப்போ யோக்கியதை வருது? நீ ஆச்சாரியனாக இருந்தோ, நீ பகவானாக இருந்தோ அவர்களுக்கு மோட்சத்தை வழி காமிக்க போகிறேன்னா பண்ணலாம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? நீ உன்னை பார்த்துக்கொள். அதை தான் சொல்கிறான் இங்கே ஆண்டாள், நானே தான் ஆயிடுக, நானே தான் ஆயிடுக. எல்லாம் என்னுடைய குற்றம்தான், என்னோடது தான், நான் தான் சரி பண்ண வேணும். இப்படி தான் பாற்றுக்கொள்வார்கள் எல்லாம். எம்பெருமான் கானகத்துக்கு போய் சேர்றான், தண்டகாரண்யத்தில் சேரடிச்சு அங்கே ரிஷிகள் வந்து கேட்குறான், பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். ரொம்ப தொல்லை பண்ணுறா கரதூஷணாதிகள், அவர்களை வதம் பண்ணணும். பத்யாம் அபிகமாச்சைவ, அழகான ஸ்லோகம் அது. பெருமாள் சொன்னார், அவளை பார்த்து பெருமாளுக்கு ஒரே வருத்தம், கதறார் பெருமான். ஐயோ நான் இவ்வளவு தவறு பண்ணினேன். என்ன தவறு பண்ணிருந்தேன்? ரிஷிகளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தவறு பண்ணினோம்? அவர்கள்லாம் காண்பிக்கிறா, இங்கே பாரு, ஏகி பஷ்ய சரீராணி, பாரப்பா எம்பெருமானே, எனக்கு பாரு கை போச்சு, கால் போச்சு, மூக்கு போச்சு, எல்லாம் இவர்கள் பண்ணது. இதை கேட்ட எம்பெருமான் நெஞ்சு குலைந்து போகிறது. அப்படியே அழறா எம்பெருமான், வருத்தப்படுறான் அவர்களை பார்த்து, தவறு பண்ணினேனே நான்,
நீ என்ன தவறு பண்ணாய்? ராட்சசர்கள் தானே பண்ணதுன்னா எம்பெருமான் சொன்னான், நானே வந்து உங்களிடத்திலே விசாரிக்க வேண்டி இருக்க 10 அடி நீங்கள் நடந்தேன்ட்ட. எவ்வளோ பெரிய தவறு இதுன்னா எம்பெருமான். என்னுடைய காவல் சோறு வன்றோ இது. ராஜா என்ன பண்ணணும்? நான் போய் கேட்கணும் குறைய. உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு நல்லது பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்தேளே. உண்மை என்ன தெரியுமா? அயோத்தியாலேருந்து இத்தனை தூரம் நடந்து வந்தவர் இவர் தான். ரிஷிகள் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்திலேருந்து 10 அடி நடந்து வந்தான். ஆனால் பகவான் நினைக்கிறான், குறை என்னது? பார்த்தா எப்படி? நானே தான் ஆயிடுக. பெரிய மகான்கள் ஞானிகள்னா இப்படி தான் தங்களை அப்படி வச்சுப்பா அழகா. குறை குற்றம் என்றால் அது தன்னுடையதாகவும், நல்லது என்றால் அதற்கு காரணம் எம்பெருமானும் ஆச்சாரியனும். அறிவு வராமல் இருக்கிறச்சே தான் நல்லதுக்கெல்லாம் நான் தான் காரணம். சரியா சொல்லலையா? அது ஏதோ இந்த பெருமாள் சரியா பண்ணலப்பா, இந்த ஆச்சாரியன் ஒழுங்கா கிருப்பை பண்ணலை. ரொம்ப அழகா சொல்றேன் சொல்றேன். இல்லை நான் தான், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், அற்புதமா சொன்னேன். இல்லைன்னுட்டா. நானே தான் ஆயிடுக. இல்லாத குற்றத்தை சொன்னா கூட இருக்கிற குற்றத்தை ஏற்றுக்கிறது விஷயம் இல்லை. அப்ப இருக்கிறத குற்றத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு அர்த்தம். இல்லாத குற்றத்தை சொல்லுகிற சமயத்திலையும் கூட, ஏன்னா அந்த சண்டையினால ஏற்படக்கூடிய நேரம் விரயமாவது இருக்கே, அதை மிச்சப்படுத்திக்கிறோம். ஒத்துண்டு போயேன், ஆமா நான் தான். அந்த இடத்துல கொண்டு போய் யார் பிரசாதத்தை வச்சா? ஒரே சண்டை. அது வச்சவர் என்ன? சாமர்த்திய பேச்சாளர் என்ன மாதிரி இல்ல. அப்படி பாத்தியா, இங்க பாத்தியா, சிசிடிவி பாத்தியா, 100 கேள்வி கேட்கிறார். கடைசி என்னாச்சுன்னா 2 மணி நேரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு போன பிறகு, கொஞ்சம் தப்பா நினச்சிக்காதோ, தெரியாம நான் தான் வச்சுட்டு போயிட்டேன். 2 மணி காலம் மிச்சமாயிருக்குமோ இல்லையோ? எத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கலாம். திருப்பாவை 1.5 மணி நேரம் கேட்டுட்டு போயிருக்கலாமோ இல்லையோ? இதுக்கு பதிலாக டைம் இல்லைன்னு சொல்றது. யோசிச்சு பாருங்க, எத்தனை விதண்டாவாதங்களால நேரம் வீணாகிறது. சில பேர் ஆற்றுல அப்பார்ட்மெண்ட்டில் 8 மணி ஆனால் கதவை திறந்து வச்சேன். நான் அன்றைக்கி போகிறச்சி ஆற்றுல கேட்டேன், என்ன திடீர்னு திறந்து வச்சுக்கிறேன் கதவை? இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு ஷோ நடக்கும் பாருங்க. என்ன ஷோன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இவள் பாருங்க ஆரம்பிப்பா. இவள் சொல்கிறா போல அவள் ஆரம்பிக்கிறா கரெக்டாக. கேட்டேன், எப்படி நீங்கள் தான் குடிச்சிட்டு வந்தேடா? இப்போ இல்லை, ரெகுலராகவே இது நடக்கும். கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கும் பாருங்க. இதை நான் சொல்கிறேன். அப்போ டிவியெல்லாம் வேஸ்ட்டுங்க, லைவே பார்ப்போம் நாங்கள்லாம். சண்டையில் என்ன பையன்னா, நீ பண்ணையா நான் பண்ணேனா? டெய்லி இது நடந்தா எத்தனை நேரம் விரயமாகிறது. ஒவ்வொரு நேரமும் பொன்னான நேரம் இல்லையா? எம்பெருமானுக்கு தானே விநியோகப்படுத்தணும். இதைத்தான் அழகா சொல்றார், நானே தான் ஆயிடுக. வைஷ்ணவன் எப்பொழுதும் நேரத்தை வீணடிப்பதில்லை, வேண்டாததை பேசுவதில்லை. அழ்வார் சொல்றார், எப்படி பொழுது போக்கினீர்? தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது. போது எனக்கு எப்படி சரியா இருக்கு, இதுக்கே எனக்கு போது சரியா இருக்குன்றார் அழ்வார். மற்றைய பேசுவதற்கு எனக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? டைம் இல்லைன்னுட்டார். இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, தெரித்து எழுத வேண்டியிருக்கு, வாசிக்க வேண்டியிருக்கு, வணங்க வேண்டியிருக்கு, வழிபட வேண்டியிருக்கு, பூசிக்கு நிற்க வேண்டியிருக்கு எம்பெருமானை. அப்போ பொழுது அதுக்காக இருக்கிறச்சே எது சுலபம் தெரியுமா? உடனே சண்டையை முடிக்கிறதுனா நானே தான் ஆயிடுக. இதை காட்டும் பெஸ்ட் மெடிசின் இல்லை. இப்போ நமக்கு என்ன லாபம் தெரியுமான்னார், அந்த சமயத்தில் ஒரு சமயத்தில் குற்றத்தை தலையில் வாங்கிப்போம், போயிடுவோம். அவருக்கு வந்தவருக்கு பெரிய ஷாக் ஆகிடும். இவர்கிட்ட 1 மணி நேரம் சண்டை போடலான்னு பார்த்தேன், ஆமான்னுட்டாரே கைகூப்பி. அவளுக்கு பெரிய ஷாக்கு. இந்த மாதிரி 2 தடவை பண்ணிடலாம், அவர்கிட்ட போய் பேச வேண்டாம்ப்பா. ஏன்னா ஆமான்றுவார், நமக்கு சண்டையே போட முடியாது. எல்லாம் நல்ல டெக்னிக்ஸ் இருக்கு, நம்ம கற்றுக்க வேண்டியது. நேரத்தை எப்படி மிச்சம் பண்ணலாம், எம்பெருமானுக்கு எப்படி அதை விநியோகம் பண்ணலாம், நல்ல அறிவைகளை எப்படி பெறலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் திரும்பி எத்தனை வேண்டாத சச்சரவுகள், சண்டைகள். அதனால் என்ன பயன் அடைந்தோம்? அதனால் மோட்சத்துக்கு ஒரு அடி மேலே வச்சுட்டோமா? பாப்பங்கள் எதான தொலைஞ்சுதா? நமக்கு ஞானம் எதான ஏற்பட்டுதா? பக்தி எதான வளர்ந்துதா? போயிட்டு போகிறது. சண்டை அழகாக போட்டிங்கன்னு யாராவது ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தாடா? மேட்சை பார்த்தா கொடுக்குறான் கைதட்டி. IPL 2020னா கொடுக்குறான் கோடி கோடியா. WWFனா பணம் கொடுக்குறான். நாம் வீட்டில் சண்டை போட்டால் கொடுப்பானா யாராவது? எம்பெருமான் திருமுகம் எப்படி இருக்கும்? நாம் சண்டை போடுற எம்பெருமான் திருமுகம் வாடி இருக்கும் அந்த இடத்துல. என்னடா அது இப்படி சண்டை போட்டுக்கிறாளே, வா இப்படி இருக்காளே, இதான் ஸ்வரூபமா?
இப்போ எப்படி நான் வைஷ்ணவத்துவம் கிடைக்கும்? இங்கேருந்து நம்மளை பெருமாள் போய் ப்ரமோஷன் பண்ணலான்னு வச்சிருந்தேன், பரமபதம் கேன்சல்டு தான். உட்காரட்டும் அமைதியா. ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமனிகள் அழகாக காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்தார். ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர். ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிறது வைஷ்ணவத்தினுடைய உயர்ந்த கிரந்தம், இருக்கிறதுலே உச்சஸ்தானம். அதில் பிடலோகாச்சாரியர் ஒரு சூத்திரம் தெரிவிக்கிறார். குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். ரொம்ப பெரிய சூத்திரம் அது. சூத்திரம் சின்னதாக இருக்கேன், அர்த்தம் ரொம்ப பெருசு, ஆழமான அர்த்தம். குற்றம் செய்தவர்கள் பக்கல், இந்த உடலுக்கு தீங்கிழைத்தவர்கள் பக்கல் நீ என்ன செய்யணும்? பொறையும் பொறுமையும் கிருபையும் கருணையும் சிரிப்பும் ஹாஸ்யமும், அதற்கு மேலே உகப்பும் சந்தோஷமும் உபகார ஸ்மிருதியும், என்னன்றி செய்வேனோன்னு உண்டாகணும். குற்றம் செய்தான்னா என்ன பண்ணுவோன்னு வரும் நமக்கு. ஆனால் எது உண்டாகணும்? இந்த 5 உண்டாக வேணும். உடலால் நமக்கு செய்திருக்கக்கூடிய தீங்குக்கு இவன் வைஷ்ணவன் எப்படி நடக்கணும்னா இத்தனை 5 லட்சணங்களோட நடக்க வேணும். நடந்திருக்கிறார்களானா இப்படி நடந்திருக்கிறவருக்கு தான் வைஷ்ணவர்கள்னு பேர். அதுதான் மணவாள மாமனிகள் கேட்கிற 6 வசன பூடனத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொல் நேருள் அனுட்டிப்பார், ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. வசன பூடனத்தை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம், பொருளை அறிவதே பெரிய விஷயம். ஆழ் பொருளை அறிவது யாரால முடியும்? அந்த ஆழ்பொருளை அறிவது என்பது, அதை அறிந்தாலும் யார் அனுஷ்டிப்பது, கடைபிடித்து காண்பிப்பது? இதைத்தான் கேட்டுட்டார் மாமுனிகள். இப்போ வைஷ்ணவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா, இல்லாத குற்றத்தை இப்படி பண்ணாலே நமக்கு என்ன ஆகும்? ஏற்கும்படியான நிலை வரச்சேயே அந்த சண்டைகள் விலகி போகும், மனசு நமக்கு பக்குவம் அடையும், எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாகும். நானேதான் ஆயிடுக. அடுத்தது சொல்கிறார், ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. நேற்றைய தினம் இதோட நிறுத்தினோம். வேகமாக வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கென்ன வேறுடையை, அதென்ன நீ மட்டும் தனித்து ஸ்வயம் பாகம் பண்ணிக்கிறாய். எப்போவுமே கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரே ஒரு மடப்பள்ளி தான் இருக்கணும். அந்த ஒரு மடப்பள்ளியில் தான் தலைகை ஆகணும். மடப்பள்ளினா சமையல் அறை, அதில் தான் எல்லாருக்கும் ஆகணும். நம்ம வடக்குலலாம் போனோன்னா 60 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருப்பான். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சமையல் அறை தான், அதில் தான் தளிகை ஆகும். ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்ப்போம். இந்த ஒற்றுமையாக அவர்கள் இருந்து செயல்படக்கூடியது. இப்போ இங்கே கேட்குறா, அடியார்கள்னால் எல்லாரும் சேர்ந்து தானே கிருஷ்ணனை அனுபவிக்கிறோம், நீ மட்டும் என்ன தனித்து அனுபவிக்கிறாய் கிருஷ்ணனை, உனக்கென்ன வேறுடையை. இப்போ இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதித்தார், பாகவத் விஷயத்தை பகிஷ்கரித்து பற்றும் பகவத் விஷயத்தோடு தேவதாந்தரத்தோடு வாசி இல்லை. அடியார்கள் சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு எம்பெருமானை பற்றினோமாகில் நீ எம்பெருமானை பற்றவில்லை, ஒரு தேவதாந்தரத்தை பற்றுகிறாய், சாமானிய ஒரு தேவதையை பற்றுகிறாய். நீ பற்றுவது எம்பெருமானே இல்லைன்னு. ஏன்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் போச்சுன்னா பயனில்லை. இதற்கு தான் கூரத்தாழ்வான் சரித்திரம் சொன்னேன். கண்ணிழந்த கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் வாழ்கிற பொழுது ராமானுஜரோடு சேரணும். யார் சேர்க்கணும்? உள்ளே படுத்துன்னு சேர்க்கணும். அவர் திருவள்ளம் பத்தணும். போய் அவர்கிட்ட விண்ணப்பிக்கலான்னு இவர் உள்ளே போகிறார். 2 பேர் தடுக்கிறா காவலாளி. ஒருவன் சொன்னால் நீ உள்ளே போக முடியாது, ராமானுஜ சம்பந்தம் இருந்தால் உள்ளே போக முடியாது. இன்னொருத்தன் சொன்னால் நீர் நல்லவர், போயிட்டு போகிறது உள்ளே போ. இப்போ கூரத்தாழ்வான் நடரார், என் ஆச்சாரிய சம்பந்தம் எனக்கு முக்கியமே வழிய ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு இந்த பெருமாள் சேவை முக்கியமில்லை. நல்லவன்னா எப்படி வரணும்? ராமானுஜ சிஷ்யனா இருந்து நல்லவனா இருக்கணும். ராமானுஜ சிஷ்யத்தை அறுத்து கொண்டு நான் நல்லவன்னு சொன்னா வேண்டாம். அப்போ வார்த்தை சொன்னாராம், எனக்கு கோயிலும் வேண்டாம் பெரிய பெருமாளும் வேண்டாம். நாம் சொல்லிடுவோமா? சின்ன வயசுல எப்படி சொல்லி எடுத்துருக்கோம்? சொன்னால் உமாச்சி கண்ணை குத்திடுவோம். பெருமாள்னா நமக்கு என்னென்ன முதல்ல பயம்தான். எங்கே பிரியம்? ஐயோ இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? இப்படி சொல்லிட்டா பெருமாள் என்ன ஆவார்? என்ன அபச்சாரம் பண்ணிட்ட? நமக்கு எதானே ஆயிடுத்துன்னா யாராவது விசாரிக்கிறச்சே பாருங்க, இப்படி நீ அபச்சாரப்பட்டதுனால தான் இப்படி ஏதோ சொல்லுவா. ரொம்ப அதிசயமாக இருக்கும். நாம் நினச்சிப்போம் தத்துவார்த்த ஞானியாக இவ இருக்காளே, என்ன அதிசயமாக இருக்குது. இப்போ கூரத்தாழ்வான் இப்படி சொல்லிட்டு போகிறாரே, எவ்வளோ பெரிய அபச்சாரம். பெரிய பெருமாள் திருவள்ளம் எப்படி வாடி இருக்கும்.
முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு, இந்த வார்த்தை சொல்றார், கோயிலும் வேண்டாம் பெரிய பெருமாளும் வேண்டான். என்ன வேணும்னார், எனக்கு ராமானுஜ சம்பந்தமே அமையும். இது எந்த நிலைனா உயர்ந்த நிலை, இது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எல்லை நிலை. இது ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இது வாழக்கூடிய உயர்ந்த நிலை. இது இந்த நிலை சாதாரணமாக வருது இல்லை. மதுரகவி ஆழ்வாருக்கு வந்தது. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அவர் சொல்றார், இந்த பெருமாளெல்லாம் நமக்கு பிடிச்சிக்கிறது இல்லைப்பா. யாரை பிடிக்கும்? குருகூர் நம்பி, தென்குருகூர் நம்பி. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு ஆழ்வார் நகரி. அவரை பார்த்து சொன்னா என்ன ஆகுதுன்னா, அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாக்கள் அப்படியே அமிர்தம் சுரக்கிறதுன்னு. நமக்கெல்லாம் யாராவது அதை சொன்னால் உடனே திருப்பி ட்ரை பண்ணுவோம். குருகூர் நம்பி, குருகூர் நம்பி. ஒன்றும் சுரக்க மாட்டேங்கிறது. ஆழ்வாரை போய் கேட்குறோம், என்ன ஆழ்வீர்? மதுரகவி ஆழ்வார்கிட்ட, உமக்கு மட்டும் நாவல சுரக்க. ஆழ்வார் சொன்னார், நான் என்ன போட்டிருக்கேன் பாரு, என்னாவுக்கு. அது எப்படி எங்களுக்கு சுரக்கலை? உடனே ஆழ்வார் சொன்னார், உட்காரும், நாராயணா கோவிந்தான்னு சொல்லுன்னார். நாராயணா கோவிந்தான் திருநாமத்தை சொன்னேன், அமிர்தம் சுரந்துதான்னார். அப்பயும் ஒன்றும் சுரக்கலை. பாரும், பெருமாள் நாமாவை சொன்னாலே அமிர்தம் சுரக்கலை. கடைசி படி ஆச்சாரியன் திருநாமம் சொன்னால் அது எங்கே வரப்போகிறது உமக்குன்னு. ஆகையால தான் அவர் சொன்னார், என்னாவுக்கு அமுதூரும் என்னாவுக்கு. யாரோ சில பேருக்கு தான் இது கிடைக்கும். ரொம்ப ரேரஸ்டான விஷயம். ஆச்சாரிய அபிமானம். சத்ருகுணன்னு பேர். ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன். ஏன் அவனுக்கு பேர் சத்ருகுணன்? சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, சத்ருக்களை வென்றவன். ஓ, நல்ல போர் புரிவான் போல் இருக்கே, நல்ல சண்டையிடுறதுல வல்லவனா, எதிரிகளை ஜெயிப்பவனா? ஆமாம், அதிலேயும் வல்லவன். அது பெரிய விஷயம் இல்லை. ஆந்திர சத்ருக்களை ஜெயித்தவன். ஆந்திர சத்ருனா எதுனார்? இவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியங்களை ஜெயித்தவன். இந்திரியங்களை ஜெயித்தவன்னா எப்படி? ரொம்ப அழகாக பார்க்குறோம். துருவன்னு சின்ன பிள்ளை, அந்த குழந்தை போய் காட்டில் போய் தபஸ் பண்ணுறது. நாரதர் சொல்கிறார், அப்பா காடு ரொம்ப கஷ்டம்பா, வேண்டாம். இந்த துருவன் சொல்கிறார், எனக்கு பெருமாள் மந்திரத்தை சொல்லிக்கூடும், நான் போய் தபஸ் பண்ணுவேன், நீர் என்னை தடுக்காதீங்க, வேண்டாம். இந்த குழந்தை போய் தபஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னார்? அது பார்த்தா பழங்களை சாப்பிட்றது, அப்புறம் இலை தழைகளை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்ன எடுத்து அடுத்த மாதத்துலேருந்து வெறும் ஜலத்தை மட்டும் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வெறும் காற்றை மட்டும் எடுத்துக்கிறது அந்த குழந்தை. இந்திரியங்களை அப்படி நிக்கிரகம் பண்ணி வைக்கக்கூடியது. ஊன் வாட வாட உண்ணாதே. யாரோ சில பேருக்கு அது கிடைக்கிறது. பெரிய பாக்கியம் அது. உடலை தன் வசப்படுத்தி வைத்தல். இவன் இட்ட வழக்கம் அந்த உடல் இருக்கணும். எப்போ வேணும் எப்படி வேணும்னு சொல்கிறோமோ அப்படி இருக்கணும் உடல். அதை தன் வசப்படுத்துறது சாதாரணம் இல்லை. அப்படி வசப்படுத்தினாரா? ஆமாம். யாரு? சத்ருகுணன். எந்த அளவுக்கு வசப்படுத்தினார்? இப்போ உணவு, ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம பார்த்து இழுக்கிறது. இப்போ இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா? உள்ளே போய் புடவையை பார்க்க விடுறது இல்லை, வெளியிலேயே புடவையை மாட்டிடுறா ஒரு பொம்மைக்கு. ஏன்னார்? போகிறச்சே வரச்சே பார்த்தா ஆசை வரட்டுமே. இந்திரியம் அங்கேருந்து இழுக்கிறது. போன உடனே ராத்திரி போயாச்சு, எங்க அந்த இடத்துல அந்த கடைக்கு போகிறச்சே எவ்வளோ நன்னா இருந்தது தெரியுமா அப்படின்னா அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இவருக்கு பட்ஜெட். இந்த கடையில் மாற்றி மாற்றி அப்படிக்கு தான் டெக்னிக். எப்படிலாம் நம்ம இந்திரியங்கள் ஈர்க்கப்படுகிறது. இது வேணும், அது வேணும், இப்படி வேணும். நல்லா கமகமான உணவுகள்லாம் முன்னாடி எங்கேயோ உள்ளே போய் கிடைக்கும், இப்போ வெளியிலேயே பறக்க விடுறான் இந்த வாசனையை. உள்ளே இப்படி மூக்கு இழுக்கிறச்சே சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. ஏன்னா இந்த வெளில வந்த உடனே அந்த ஸ்வீட் ஸ்டாலில் சாப்பிடணுங்கிறான். போகிறதே வேகமாக வரச்ச. அப்போ இந்திரியங்கள் இவன் வசப்படாத பொழுது வெளியில் இருக்கிற விஷயங்கள் வேணும் வேணும்னு போகிறச்சே அந்த இந்திரியங்களை தன் வசப்படுத்துகிறானா? ஆமாம், வசப்படுத்தினான் சத்துருக்குன்னு. ஏன்? பகவான்கிறவன் மகத்தான தத்துவம். உலக விஷயங்கள் என்பது அல்பமான விஷயங்கள். நீ மகத்தை நோக்கி போகணும்னு சொன்னால் அல்பத்தை விட்டு விலகணும். நான் வடக்கு முகமாக போய் சேரணும், வடக்கில் இமயமலைக்கு போகணும்னார். சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா கன்னியாகுமரியை நோக்கி போயிட்டுருக்கேங்க. இப்போ வடக்கு எங்கே வரும்? வடக்கும் தெற்கும் போலே மகத்தாகிற பரமாத்மா அல்ப விஷயங்கள் ஆகக்கூடிய வஸ்துக்கள். மகத்தை பிடிக்கணும்னா அல்பத்திலேருந்து நீ வெளில வரணும், இந்த வஸ்துக்கள்லேருந்து வெளில வரணும். அப்போ தான் மகத்தை உன்னால் பிடிக்க முடியும்.
பரமாத்மா மகத்தான தத்துவம், பெற முடியாத விஷயம். அவன்கிட்ட ஆசை வரணும்னா உலக விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஆசை விலக வேணும். ஆழ்வார் சொன்னார், மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோல் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதான். எத்தனை பாசுரங்களை சொல்றார். பெண்டிராள் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து. தேவகாரம் அழுத்தி சொல்லணும், உடலுக்கே கரைந்து நைந்து. என்ன விட்டுட்டான்? தந்துடாய் மாலை மார்பன் தமறுகளாய் பாடியாடி தொண்டு பூண்டமுதமுன்னா தொழும்பருசோர் உகக்குமாரே. அற்புதமான பாசுரம் திருமாலையில் ஆழ்வார் கொண்டாடுகிறார். எப்படி இருக்கா பார், உடலுக்கே கரைந்து நைந்து. என்ன ஆச்சு இவனுக்கு? போச்சு, உள்ள கிடைக்க வேண்டிய பகவத் அனுபவம் போச்சு. ஒருத்தர் தன் மனைவி அவரோட வாழ்ந்து வரார். கொஞ்சம் மனைவி அவரை ரூல் பண்ணக்கூடியவள். இவர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த நண்பர் வரார் இவர் வீட்டுக்கு. உடனே சொல்லிட்டா மனைவிட்ட, இவர் நாளைக்கு ஒரு நாள் என் ரொம்ப நாள் நீண்ட நண்பன் வரான், வரச்சே நீ என்கிட்ட பவ்யமாக நடந்துக்கணும். அவள் சொன்னா, போனா போகிறது நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். நாளைக்கு ஒரு நாளைக்கு கிடைக்க போகிறதா? ஒரே அவருக்கு சந்தோஷம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும், 1 மணி நேரம் மட்டும். ஒரு நாளைக்கு அந்த 1 மணி நேரத்தில் 3 தடவை மட்டும் இருப்பேன். அவள் கண்டிஷன் போட்டான். 4ஆவது தடவை பன்னீர் அவளை தான்ட்டா. இன்னும் இவருக்கு கிடைச்சது சாக்கு. இப்போதான் நண்பர் வந்து சேர்ந்தார். வந்த உடனே உள்ள பார்த்து, என்னடி இவ்வளவு நாய் அவர் வந்து சேர்ந்துட்டு இருக்கார், ஒரு தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டேயான்னு, ஜலம் கொண்டு வர மாட்டேயான்னார். அவள் வந்து தீர்த்தத்தை வச்சுட்டு இப்படின்னு ஒன்றை காமிச்சிட்டு போனா கையை. நீ நண்பர் ஓஹோ சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் பாருன்னு சொல்றாரு போல் இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல, ரொம்ப பெரிய விஷயம்தான். அடுத்தது அழகா அங்கேருந்து அவர் கையெல்லாம் அலமின் வந்து உட்கார்ந்தார். இலையை போட வேண்டியிருக்கு. இன்னும் இலையை போடவே இல்லை, இலையே கட் பண்ணல. இலை கூட எடுத்து வைக்க முடியாம என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கோபமா பேசுறார், வெய்யும்படியா பேசுறார். நேரா அந்த 2 பேருக்கு இலையை சாதிச்சா அவள். அடுத்தது சொல்றதே சொன்னா 2ன்னா. ஒரு 2 இலையை போட்டதுனால 2. இப்போ இப்படியும் இருக்காளே, பரவாயில்லையே, எவ்வளவு அழகா சிம்பாலிக்கா சொல்றா போல் இருக்கு அப்படின்னு கொண்டாடினார் அழகா. அப்புறம் கரிமதை சாச்சிட்டு பிரசாதம் சாதிக்கணும். தப்பா அவள் சாதிக்கிறச்சே, கரிமது சாதிக்காம இருக்கிறச்சே அவர் வந்து கோபம் வந்தது. ஏமா முதல்ல கறி அமுதுன்னு சொன்னா காய்கறி, அதை சாதிக்காம இதை சாதிக்கிறியேன்னு கத்தின பிறகு உடனே அவர் சொன்னா, அவள் வந்துட்டு சாதிச்சுட்டு போனா 3ன்னு. இது மட்டும் அவருக்கு புரியல. என்ன 3ங்கிறாளே, இதுக்கு 2 பேர் தானே சாதிச்சா. அடுத்தது சாதம் கொண்டு வந்தா, சாதம் சுடசுடையா கொண்டு வருவேன், நிதானமா ஆற வச்சு கொண்டு வர மாட்டேயான்னா. அழகா அந்த பானையில கொண்டு வந்த அந்த சாதத்தை மண் பானையில நேரா கொண்டு வந்து கணவன் தலையில பொட்டுன்னு போட்டான். அப்பதான் அந்த நண்பனுக்கு புரிஞ்சுது, ஓஹோ 3ங்கிறது வாணிங்கா. 1 2 3. அது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பானை உடஞ்சி போய் அழகா இவர் கழுத்துல மாலையா மாட்டினார். இப்ப நமக்கு மாலை மாட்டினா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கான் அழகா. ஆழ்வார் சொன்னார், பெண்டிரார் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து. நீ எப்படி இருக்குன்னார்? தந்துடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா. எம்பெருமானுடைய அமிர்தமாகிறத பண்ணாதபடி இந்த அல்பமான விஷயங்கள்ல நீ மாட்டிக்கொண்டு நிற்கிறாயே. அந்த தொண்டு பூண்டு அமுதம் இருக்கணும், அங்க அந்த அமிர்தத்தை பானம் பண்ணணும். அப்படின்னா இருக்க வேணும். அதை தவிர்த்து இருக்கும்படியாக இருக்கிறாயே. இப்போ இந்த இடத்துல அழகா கூறத்தாழ்வான், இந்த சத்ருகுணனை பற்றி சொல்லிட்டு வந்தோம். சத்ருகுண ஆழ்வான் எப்படிப்பட்டவர்? சம்பிரதாயத்தில் அவருக்கு சத்ருகுண ஆழ்வான்னு பேர். எப்படி ஜெயித்தார் அவர்? உலக விஷயங்களில் தவிர்த்து எம்பெருமானிடத்துல மனதை வைத்து, அந்த மனசை எப்படி வச்சவர்னா, இந்த மனசு எம்பெருமான் விஷயத்துல கூட போகாத அளவுக்கு ஜெயிச்சார். அப்படின்னா சத்ருவாகிறது. வியாக்கியானம் பண்றார், இவருக்கு விரோதி யார் தெரியுமா? ராம கைங்கர் யமிரே விரோதி, ராம சௌந்தரியம் விரோதின்னு. ராம சௌந்தரியமா உலக விஷயத்தில் இருக்கிற ஆசையை விட்டுட்டு பகவானுடைய சௌந்தரியத்தில் மூழ்கினா அதுதானே நல்லது. இவர் எப்படி என்னார்? இவர் எப்படி ஜெயிச்சார்? விரோதியை ஜெயிச்சார். என்ன விரோதியை? உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களை எந்த அளவுக்கு ஜெயிச்சார்னா, ராம சௌந்தரியத்துல கூட மனசு ஈடுபடாத அளவுக்கு இருந்தார். அப்படி இருக்க முடியுமான்னார்?
இருந்து காண்பிச்சாராம். அவர் தன் அண்ணாவாக இருக்கக்கூடிய பரதன்ட்ட உயிரா இருப்பாரே ஒழிய ராமனிடத்துல போவே மாட்டார், ராம சௌந்தரியத்தில் ஈடுபட மாட்டார். அப்ப பெருமாளுக்கு இவர் பிடிக்குமா பிடிக்காதா அந்த கேள்வி வருது. அங்க எழுதுறார், பெருமாளுக்கு இவர் நல்லானானபடி. எப்படி இவர் நல்லவராக ஆனார் தெரியுமா? பெருமாளுக்கு தன்னை அறியது தன்னை அல்லது அறியாத பரதன், பரதனை அல்லது அறியாத சத்ருகுணன், ஆகையாலே இவன் நல்லான். அதனால இவர் பெருமாளுக்கு நல்லவர். இந்த நிலை ஆச்சாரிய பிரேமத்தில் உயர்ந்த நிலை. அந்த சீவச்சன புருஷத்தில் வருது, வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர். வடுக நம்பின்னு ஒரு சுவாமி, சுவாமி ராமானுஜருக்கு இருக்கிற சிறந்த தொண்டர். என்ன பண்ணுவார்? அவருக்கு பால் காய்ச்சி கொடுக்கறது அவருடைய காரியம். யாத்திரை போகிறச்சே அவரோட வரணும். எப்போவுமே சன்னியாசிகள் ரொம்ப சரியான వ్యక్తిகளை தான் கூட வச்சுப்பா இந்த கைங்கரியங்களுக்குன்னு பார்க்கறச்சு. இப்போ அவர் கூட யார் இருந்தால் வடுக நம்பி, இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான். சுவாமி கூட சொன்னார், அங்கே எம்பெருமானார் பக்கத்திலேயே கூரத்தாழ்வான் முதலியாண்டான், தண்டமும் பவித்திரமும் போலே அப்படின்னு பார்க்கறச்சு. இந்த வடுக நம்பி அவ ரெண்டு பேரையும் பார்த்து சிரிப்பாரான். என்ன சிரிப்பாரான்? ஆமாம், எப்போயாவது வரச்ச ஒரு சமயத்தில் இந்த பக்கம் பெருமாள் பெருமாள்னு பத்திக்கிறா, இந்த பக்கத்தில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஆச்சாரியன்னு பத்திக்கிறா. இது எப்படி இருக்குன்னார், இருகரையர். இந்த பக்கத்தில் ஒரு கை, அந்த பக்கத்தில் ஒரு கை, ஒன்று இந்த கரையில் ஏறணும், இல்லை அந்த கரையில் ஏறணும். யார் சொல்லுவாரோம்? வடுக நம்பி. இவர் எப்படின்னார், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அப்படி வாழறவர். ஒரு சமயத்தில் ராமானுஜருடைய மடம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் நேரம் இருக்குது. பெருமாள் நம்பெருமாள் எழுந்துள்ளுகிறார், சேவிக்க போகிறார். எம்பெருமானார், வடுகா பெருமாள் எழுறார், வடுகா நம்பெருமாள் வந்தாச்சு. இவர் உள்ளேருந்து வரேன்னு சொன்னார், வரலை. எம்பெருமானார் போய் சேவிச்சாரங்க நம்பெருமாளை. நம்பெருமாள் புறப்பட்டு போயிட்டார். நம்பெருமாள் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார், புறப்பட்டு போயிட்டே இருந்தார். இவர் உள்ள போனார், என்ன விடுகா நீ வரவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீர் பெருமாளை சேவித்துக் கொண்டிரும், நான் என் பெருமாளுக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என் பெருமாளுக்கு பால் பொங்கித்துன்னா இந்த பெருமாளை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? உம்ம பெருமாளை சேவிச்சு. நம்பெருமாள் உம்ம பெருமாள், என்னுடைய பெருமாள் யாரு? நீர் தான். எம்பெருமானார் இவர் அழிச்சுன்னு போவாராம் கோயிலுக்கு உள்ள சேவிக்கிறதுக்கு. நேராக ராமானுஜர் இவர் கையை பிடிச்சுன்னு உள்ளே கூட்டின்னு போய் மூலஸ்தானத்தில் தான் நின்று சேவிச்சுட்டு பின்னாடி வடுக நம்பி சேவிப்பாரான். முடிச்சுட்டு சேவி இறங்கின உடனே ராமானுஜரை கேட்பாரான், வடுகா பெருமாளை சேவிச்சியா? நன்னா சேவிச்சியா? ஓ, என்ன சேவிச்சீர் அப்படின்னா இவர் சொல்லுவாராம், வடுக நம்பி, நீர் உம்முடைய பெருமாளின் முன்னழகை சேவித்தீர், நான் என் பெருமாளின் பின்னழகை சேவித்தேன். அப்படின்னா என்ன? நீர் பெரிய பெருமாள் படுத்துனுக்கிற பெருமாளை நன்னா முன்னாடி சேவிச்சீர், நான் என்ன பண்ணேன்? என் பெருமாள் ராமானுஜர் நீர் தான் உம்முடைய பின்னழகை சேவித்தேன். வடுக நம்பிய யாத்திரைக்கு கூட்டின்னு போற. யாத்திரைக்கு போறச்சே பேக்கிங், இந்த பேக்கிங் இருக்கிறதுலே பெரிய கட்டம். யாத்திரைக்கு போறச்சே எல்லாம் பேக் பண்ணிக்கிறார். பெருமாள் எழுந்துள்ள பண்ணிக்கணும், எம்பெருமானாருடைய திருவடி நிலை எடுத்துக்கணும், எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ஊரில் எம்பெருமானார் அந்த கூடையை திறந்து முதல்ல எடுத்தா ஃபஸ்ட்டு இவருடைய திருவடி நிலைகள் அங்கே வச்சுட்டு இருக்கார். அதுக்கு யாருக்கானார்? பெருமாள் இருக்கார், திருவாரண பெருமாள். எம்பெருமானாருக்கு ஒரே ஷாக்கு. இவ்வளோ நாள் யார் தூக்கின்னு வந்தா பாவம் அந்த எம்பெருமான அவருடைய திருவடிகளை. வடுகா இப்படி பண்ணுவியா? வடுகா இப்படி பண்ணுவியான்னு. இப்படி பண்ணலாமா? ராமானுஜர் கேட்குறார். அடே இப்படியா பண்ணுவேன், இப்படியா வச்சுப்பேன்னார். உடனே அவர் சொன்னார், வடுகா உம்மக்கு உம்ம பெருமாள் பெருசுன்னா எனக்கு எம்பெருமாள் திருவடி பெருசுன்னார். அது உயர்ந்தது தான், அப்படிதான் கொண்டு வர முடியும். வைஷ்ணவத்தில் எப்படின்னார், உனக்கென்ன வேறுடையை, உனக்கென்ன வேறுடையை. எம்பெருமானுடைய சம்பந்தம் முக்கியமா, ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியமானா ஆச்சாரிய சம்பந்தம் மட்டுமே முக்கியம். அதனால்தான் பகவத் சம்பந்தம். இல்லைன்னா எம்பெருமான் உகப்பவன் அல்ல. சரி, இப்போ கூரத்தாழ்வான் சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு வேண்டாம், கோயிலும் வேண்டாம், பெரிய பெருமாள் வேண்டாம். அதுக்கப்புறம் ராமானுஜர் எழுந்துருளினார், கண்ணை கேட்கிறார். அருளாள பெருமாள், அதாவது பத்திகிரி அருளாளர்கிட்ட இவர் கண்ணு கேட்கறச்சே பிரார்த்திக்கிறது யாருக்குன்னா, நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேணும். அவருக்கு பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் கூரத்தாழ்வானுக்கு உள்ள போறார் பெரிய பெருமாள்கிட்ட. அவர் திருவடியில் அப்படி போய் நிற்கிறார். அவர் கூரத்தாழ்வான் வந்து நின்னாலே பெரிய பெருமாள் அப்படி ஒரு நிமிஷம் எழுந்துப்பார். ஆழ்வான் ஒன்று சொல்வாய் போல் இருந்தாயி, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீரே? ஆமான்னார் கூரத்தாழ்வான். என்ன வேணும் கேளும். இந்த பெருமாளுக்கு எப்படின்னா, கேட்காதவாளுக்கு தான் கொடுத்துட்டே இருக்கணும்.
கேட்குற நமக்கு சிரிச்சுட்டே இருப்பார், போயிட்டு வாங்கோ. கூரத்தாழ்வான் எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் ஒரே வார்த்தை கை கூப்பி சொல்லுவார், எனக்கு என்ன வேண்டி இருக்கு எல்லாத்தையும் தான் நீர் கொடுத்துட்டீரு, ஒரு குறையும் இல்லை, ரொம்ப சுகமா வச்சிருக்கீரு. அப்படிதான் கூரத்தாழ்வான் சொல்லுவேன். இன்னைக்கு கூரத்தாழ்வானே ஒன்று கேட்கணும்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? பெரிய பெருமாளுக்கு. கெழுமை ஆழ்வார். உடனே கூரத்தாழ்வான் கேட்கிறார், எனக்கு உடனே பரமபதம் தர வேணும், மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னார் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டமே கூரத்தாழ்வான், இப்போ எதுக்கு அர்ஜென்ட்? ஏன்னார், இன்னும் கொஞ்ச நாள் நீர் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாமே, அனுபவிக்கலாமே. எவ்வளோ ஆசை பாருங்க இவருக்கு. இவருக்கு ஞானிகளை கண்டா உயிர் பெருமாளுக்கு. ஞானி தூ ஆத்மைவ மேமதம். என் உயிர் யாரு? ஞானிகள் தான் ஆத்மா. வியாக்கியானத்தில் எழுதின ஆச்சாரியர்கள்லாம் நம் உயிருக்கு உயிர் பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. இந்த பரமாத்மாக்கு யாரா உயிர்னு பார்த்தா ஞானிங்கிறார். குழப்பறதுன்னு ஆச்சாரியர்கள். இது வேதாந்த சித்தாந்தம் இல்லை, கிருஷ்ண சித்தாந்தம். கிருஷ்ணன் சொல்ற நம்ம உயிர் உள்ள தாங்கி இருக்கு இல்லையா, இந்த உடலை தாங்கி இருக்கு இல்லையா, உயிர் எதனாலே தாங்கி இருக்கிறது? உயிருக்குள்ள பரமாத்மா இருக்கார். இப்போ பரமாத்மா இருக்கிறதுனால தாங்கி இருக்கு. இந்த பரமாத்மா தான் கிருஷ்ணன். அவரை போய் கேட்குறோம், உமக்கு யார் உயிர்னா, ஞானி தான் எனக்கு உயிர். ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மா, அதுக்குள்ள யாருங்கிறார் அவர்? ஞானிங்கிறார். அது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ள பார்த்தா பரமாத்மா. இது இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். புரியலையேனா, கிருஷ்ணர் என்னை தாங்குபவர்கள் ஞானிகள், எனக்கு உயிரானவர்கள் ஞானிகள். எம்பெருமானுடைய திருவாக்கு. அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையாலே கூரத்தாழ்வானை பார்த்து சொல்றார், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். ஆச்சாரியர்கள் சொல்றார், ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். என்ன அற்புதமான வியாக்கியானம் ஆச்சாரியர்கள சாதிக்கிறார். ஞானின்னு இருந்துட்டா அந்த சரீரத்தோட பிடிப்பார். நம்மாழ்வார் சொன்ன வார்த்தை இதுதான், பொய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு. என்னை போய் இப்படி பிறக்க வச்சுட்டே பெருமாடு, பொய் நின்ன ஞானத்தோட இருக்கேன், பொல்லா ஒழுக்கோட இருக்கேன், அழுக்குடம்போட இருக்கேன். ஆனால் கடைசியில் திருமோகூர் ஆத்தன், இந்த திருமோகூரில் இருக்காரு பெருமாள், காலமேக பெருமாள், காலமேகத்தை எண்ணி மட்டிலும் கதியேன்னு சொன்னாரே நம்மாழ்வார். அவர் இவர் அழைச்சின்னு போகிறார். போகிறச்ச என்ன சொன்னார்னா, நம்மாழ்வார் உமக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். என்ன? இந்த உடம்போட உமக்கு பரமபதம் கூட்டின்னு போகிறேன்னு. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரீரம் கீழே விழுந்தா தான் மோட்சம். ஆனால் இந்த ஆழ்வாருக்கு சொன்னார், இந்த உடலோட கூட்டின்னு போயிடுறேன். ஒருத்தன் தான் அப்படி ஆசைப்பட்டான், திருசங்குன்னு ஒருத்தன். அவனுக்கு எங்கே போகணும்னா மோட்சம் இல்லை, ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கத்துக்கு இந்த சரீரத்தோட போகிறேன். அது அவனா ஆசைப்பட்டது, நடக்கலை. அதனால தான் சொல்லுவா, அந்தரத்தை தொங்கினா திருசங்கு சொர்க்கம் மாறியா. நம்மாழ்வார் எப்படி ஆசைப்படல, பெருமாள் ஆசைப்படுறார். இந்த சரீரத்தோட அடிச்சு பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் சொல்றாரு, என்ன பெருமாளே, பெருமாளுக்கு உபதேசம் பண்றாரு. மங்க ஒட்டு ஒன் மாமாயை. பெருமாளே, உன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கிக்கோ. என்ன, இந்த சரீரம் போன பிறகுதான் ஆத்மா தான் வர முடியும், இந்த உடல் வரக்கூடாது. யார் யாருக்கு உபதேசம் பண்றா? ஆழ்வார் பகவானுக்கு உபதேசம் பண்றார். ஏன்னார்னா, எம்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி. ஞானியை கண்டா, அவர் சரீரத்தை கண்டா. ஏன்னார், இந்த உடலோடு இருக்கிற சேதானம் உமக்கு ஞானம் பிறந்தது. கீழே இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கிறச்சோ உமக்கு ஞானம் பிறந்ததா? எங்கேயோ பிறவி எடுத்திருக்கிறேன், எத்தனையோ பிறவி. ஆனால் இந்த பிறவில தானே கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் ரொம்ப அழகான புஷ்பங்களை சூடி கரைச்சே வேர்பற்றோட சூடுவாள். இந்த வேரில் இருக்கிற மண்ணோட சேர்த்து, ஏன்னா அதில் இருக்கிற வாசனையும் இருக்குமா. ஞானியை அப்படி விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஞானின்னா பகவானுக்கு அப்படியே உயிர். கூரத்தாழ்வான் ஒரு ஞானி. கூரத்தாழ்வான் பிரியனம்னா பெருமாள் சொல்றார், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டமே. கூரத்தாழ்வான் சொன்னார், கொடுத்தா மோட்சம் இப்பயே குடும். சரி, ஏன் இந்த கூரத்தாழ்வான் திடீர்னு இப்பயே கேட்டார் மோட்சம்? 100 வயசு ஆயிடுத்து சுவாமிக்கு, 108 நட்சத்திரம். ஏன் கேட்டார்னா, திருவாய்மொழி பாசுரத்தை சொல்லி பார்த்துட்டு இருந்தார். எப்போ எந்த அர்த்தம் நமக்கு ஸ்புரிக்கும்னு தெரியாது. இந்த ஆழ்வாருக்கு, அதாவது கூரத்தாழ்வானுக்கு திடீர்னு திருவாய்மொழியில் ஒரு அர்த்தம் ஸ்புரிச்சது. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்துன்னு அங்கே மேலே பரமபதத்தில் போனால் எப்படி இருக்கும்?
அங்கே போய் நின்னா என்ன நடக்கும்? பாதங்கள் கழுவினர். நிதசூரிகள்லாம் என்ன பண்ணுவா? முக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா? இங்கேருந்து இந்த ஆத்மா போகிறதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பிரஜா நதியில் குளித்து எழுதுகிறச்சே நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் விட்டு போயிடும். அப்ராகிருதமான திவ்ய சரீரம் கிடைக்கும். அப்போ விதவிதமான அலங்காரம் பண்ணுவா. பெருமாளை போல இருக்கிற ஒரு திருமேனி கிடைக்கும். அழைச்சிட்டு கூட்டின்னு போவா. இப்போ முதல்ல யார் வரவேற்பார் தெரியுமா? ஃபஸ்ட்டு சேனை முதலியார் தன்னுடைய பாரியையாகிற சூத்திரவதியோட வருவர். முதல்ல சேன முதலியாரை தான் சேவிப்போம். விஸ்வக்ஷேனரை தொழுவோனா. ஸ்ரீரங்கத்தில் போனால் அப்படி தான் இருப்பார். ஸ்ரீரங்க சந்திரமசம் இந்திரயா விகர்த்தும் வின்யஸ்ய விஸ்வசித சின்னயனாதிகாரம் யோ நிர்வகத்ய நிஷம் அங்குளி முத்ரயைவ சேனான்யமன்ய விமுகாஸ்தமசி ஸ்ரீயாமஹா என்று கொண்டாடுறோம். யஸ்யத்விரதவக்ராஹ பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னம் தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே. விஸ்வக்ஷேனர்னு பேர். அவர் நித்திய சூரிகளில் இருக்கிற ஒருத்தர். வேற யாரையோன்னு தேவதையோடு நினச்சிக்க வேண்டாம் தப்பா. அவர் பிள்ளையார் இல்லை. விஸ்வக்ஷேனர், சேனை முதலியார்னு பேர். அவர் பேர் நித்திய சூரிகளில் எம்பெருமானுக்குண்டான படைகளுக்குண்டான அதிபதி அவர். அந்த விஸ்வக்ஷேனர் தன்னுடைய மனைவியாகிற சூத்திரவதியோட வரவழைச்சு வந்து இங்கேருந்து போன முக்தாத்மா ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நாம் ராமானுஜ சம்பந்தம் பெற்று இங்கேருந்து போய் சேரரிச்சு அவர் வரவேற்று சிம்மாசனத்தில் அமரச் செய்து சூத்திரவதிய ஜலத்தை சேர்க்கும்படியா செய்து இவர் பாதங்கள் கழுவினர். இங்கே போய் முதல்ல அவரை சேவிச்சுட்டு தான் உள்ளே போவோம். யாரெல்லாம் முன்பு முன்னாடி எழுந்துள்ளி இருக்காரோ அந்த முக்தர்கள்லாம் அவள்லாம் வரவேற்று சேவிப்பாளாம். ரிசப்ஷன் கமிட்டியில் அவள்லாம் இருப்பாள். திடீர்னு கூரத்தாழ்வானுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை ராமானுஜர் முன்பே பரமபதித்து நான் பின்னாடி போறேன்னா என்னை வரவேற்கிற ரிசப்ஷன் கமிட்டியில் ராமானுஜர் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ஆழ்வான் வா வா அப்படின்னு சொல்லி கொண்டாடி வாரும்னு அவர் என்ன சிம்மாசனத்தில் உட்கார வச்சு என் பாதங்கள் கழுவி, ஐயோ என் பாதங்கள் கழுவுறதை கேட்கவே முடியாதுன்னு. இப்போ என்ன வேணும்னா ராமானுஜருக்கு முன்பு நான் போயிட்டேன், நான் பரமபதத்திற்கு ரிசப்ஷன் கமிட்டியில் நான் தான் இருப்பேன், அவரை வரவேற்பேன், அவருடைய பாதங்கள் கழுவினா அங்கும் அவர் தான் ஆச்சாரியன், அங்கும் நான் தான் சிஷ்யன். அவர் சீக்கிரம் போயிட்டார்னா கிரமம் மாறிடுமா. போய் அந்த பெரிய பெருமாள்கிட்ட அப்படி விண்ணப்பம் பண்றார். பெரிய பெருமாள் சொன்னார், உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையாருக்கும் மோட்சம் கொடுத்தோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. உமக்கும் கூரத்தாழ்வானே, உனக்கும் உன்னோட யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ, யாரோ ஒரு நாள் ஒருத்தன் ஆழ்வானுடைய வேட்டியை தோச்சி கொடுத்தான்னா அவனுக்கும் மோட்சம் போ. அன்னைக்கு ஒரு சம்பந்தம் உனக்கு இருந்தது ஆழ்வானோட, கூரத்தாழ்வானோட. இப்படி உம்முடைய சம்பந்தமுடையாருக்கும். இந்த செய்தி சுவாமி ராமானுஜருக்கு தெரிந்தது. வயது முதிர்ந்த சன்னியாசி காஷாயத்தை ஒரு பந்து மாதிரி சுருட்டி இப்படி கூத்தாடுற. ஏன்னார், எனக்கும் மோட்சம் கன்ஃபார்ம்டுன்னார் ராமானுஜர். இன்னும் உமக்கு எல்லாருக்குமே மோட்சம் கொடுப்பவர் நீரன்னோ. அருவாஞ்சோ யத் பதச ரசிதத்வந்தம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்தனா யஸ்யான்வயம் உபகதாக தேசிகா முக்தி மாபுகு ஸ்வயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம். ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ராமானுஜருக்கு முன்புள்ள ஆச்சாரியர்கள், ராமானுஜருக்கு பின்புள்ள ஆச்சாரியர்கள், இப்படி தான் ரெண்டாக பிரிக்கணும். முன்புள்ள ஆச்சாரியர்களுக்கு யாராலே மோட்சம்? ராமானுஜராலே மோட்சம். பின்புள்ள ஆச்சாரியர்களுக்கு யாராலே மோட்சம்? ராமானுஜராலே மோட்சம். பின்புள்ள ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவா. கூரத்தாழ்வான் கடைசி காலத்தில் பரமபதிக்க போறார். அப்படி பரமபதிக்கிறச்சே என்ன சொல்லி பரமச்சா தெரியுமா? எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம். எம்பார் பரமபதிக்க போறார். கடைசி காலத்தில் உயிர் பெரிய போகிறது. அப்போ பராசர பட்டர் அழைக்கிறார். நீர் பட்டர், நம்பெருமாள் குமாரர், ஆழ்வான் திருக்குமாரர், மகா மேதாவிலாசம் படைத்தவர் என்று கர்வித்து இருக்காதியும். இதனால் உமக்கு மோட்சம் இல்லை. எதனால் மோட்சம்னார்? எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்றிரும். எம்பெருமானார்னு பேரு ராமானுஜருக்கு, எம்பெருமான்னு பேரு பகவானுக்கு. எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம். பட்டர் தன் சிஷ்யர் நஞ்சியரை கூட்டு சொல்றார், நீர் வேதாந்தி, ஷடாசனம் போட்டு அமர்ந்தவர், திருவாய்மொழியை 100 முறை காலக்ஷேபம் சொன்னீர். இப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்காதியும். எப்படி இருக்கணும்னார்? எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்றிரும். ஒவ்வொரு ஆச்சாரியனும் தன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்த உயர்ந்த விஷயம் இது ஒன்றுதான்.
அதனால தான் இன்னைக்கு சொல்கிறோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சரி, பின்புள்ள ஆச்சாரியர்கள்னா கரெக்டு. முன்புள்ள ஆச்சாரியர்கள், ராமானுஜருக்கு முன்பு இருந்தாலே அவளுக்கு எப்படி இவரால் மோட்சம்? அப்படின்னா இவர்களுக்கெல்லாம், பின்புள்ளவர்களுக்கெல்லாம் ராமானுஜர் திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம், முன்புள்ளவர்களுக்கெல்லாம் ராமானுஜர் திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம். அவர்கள் திருவடியில் ராமானுஜர் தன் திருமுடியை பதித்தாரோ இல்லையோ, அந்த சம்பந்தத்தால் அவளுக்கு மோட்சம். பின்புள்ளாருக்கெல்லாம் அவள்லாம் ராமானுஜர் திருவடியில் தன்னுடைய திருமுடியை பதிச்சாலோ இல்லையோ, அதனால மோட்சமா. இப்படிப்பட்ட ராமானுஜர் சொல்றார், எனக்கு யாரால் மோட்சம்னா கூரத்தாழ்வானால் எனக்கு மோட்சம். எப்படி சொல்றீர்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அவர் என்னுடைய சிஷ்யன், ஆகையாலே மோட்சம் எனக்கு. எப்படி உமக்கு என்ன குழப்பம்னார்? ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாளா ஒரு குழப்பம். இந்த திருக்கோட்டியூர் நம்பி சொன்ன வார்த்தையை மீறினேன், பெரிய பாபத்தை பண்ணேன், நரகம்தான் பயந்துருக்கேன். நல்ல வேளை இப்போ அது கலைஞ்சது. ஏன்? ராமானுஜர் சம்பந்தம், அதாவது கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே எனக்கும் மோட்சம் நிச்சயமாச்சு. ஆனால் இதை கேட்ட ராமானுஜருக்கு அடுத்த க்ஷணம் வருந்துகிறார். வருந்தரிச்சே கதறி அழற. ஒரு சன்னியாசி, சகலத்தையும் விட்டவர், கதறார். அப்படியே எப்படி கதறார்? ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். அப்படி அழறாராம் பின்னாடி. இதனால் அவருக்கு ஒரு பொறுக்க முடியல. என்ன கேட்காம பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தார் அவருக்கு? நான் தானே சொல்லியிருக்கணும். கடகடன்னு ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ளே போகிறார் எம்பெருமானார். இப்போ பெருமாளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறேன், உடனே திருப்பி வாங்க சொல்கிறேன். ஆழ்வானுக்கு இப்போ மோட்சம் கிடையாது, லேட்டாக தான், போஸ்ட்போன்மெண்ட்னு சொல்கிறேன். தவிற்ற வாசல்னு பேர். கிழக்கு வாசல் வழியாக அப்படி நுழைஞ்சி போகிற வாசலுக்கு தவிற்ற வாசல்னு பேர். அந்த வாசல் வழியாக நுழைஞ்சி நேராக வேகமாக ஆரியபட்டாள் வாசல் வரைக்கும் போகிறார். போன ராமானுஜர் நின்றுட்டாருங்க, உள்ளே போகலை ரங்கநாதர் கிட்ட. ஏன்னார், நான் போய் அவரிடத்துல, பெரிய பெருமாள் இடத்துல, கூரத்தாழ்வானுக்கு இப்போ மோட்சம் வேண்டான்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கநாதர் மாற்றிடுவார், அப்புறம்னு சொல்லிடுவார். ஆனால் உலகத்தில் என்ன பேர் வரும் தெரியுமா? ராமோ திர்ணாபிபாஷத்தே. பெருமாள் இரண்டாவது சொல் பேசி பழக்கம் இல்லைன்னு இருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் ராமானுஜர் சொல்லி மாற்றிண்டார் தன்னுடைய கொடுத்த வரத்தை. உலகார்கள் எல்லாம் பெருமாளை பழிச்சு சொல்லுவாளே, என்ன பண்ணுறதுன்னார். ஆகையாலே அவர்கிட்ட போக வேண்டான்னு திரும்பிட்டேன். திரும்பி போய் கூரத்தாழ்வான்ட்ட போய் கேட்குறார், ஆழ்வான் என்ன கேட்காம மோட்சம் போகலாமா? ஏன் பிரியணும்னு ஆசைப்பட்டீர்? ஆழ்வான் சொன்னார், பரமபதத்தில் போனாலும் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்கணும் சுவாமி. கூரத்தாழ்வானை பார்த்து ராமானுஜர் தலையில் அடிச்சினார். ஐயோ, பரமபதத்தில் என்ன இருக்கும்? ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹா. பரபதம் போனால் சாஸ்திரம் கிடையாது, அங்கே இங்கே தான் சாஸ்திரம். எல்லா ரூல்ஸும் இங்கே தான். இவன் இப்படிப்பட்ட பிறப்பாளன், இவன் தான் வேதம் போதனம், இவன் பண்ணக்கூடாது, ஸ்திரீ இப்படி இருக்கணும், எல்லா நியத்தியும் இந்த உலகத்தில் தான். பரமபதம் போனால் சாஸ்திரமே வேலை செய்யாது. அங்கே ஒரு கிரமமும் கிடையாது, எல்லாரும் ஒன்று போல் இருப்பது தான். எல்லாருக்கும் ஒரே பேர், முக்தர்கள், அவ்வளவுதான். அவன் கீழே எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இவன் பிராமணனா, பிராமணன் அல்லாதவனா, இன்னொருத்தனா, படித்தவனா, படிக்காதவனா, எந்த வேறுபாடும் பரமபதத்திற்கு போன பிறகு கிடையாது. சாஸ்திரம் நடையாடாத இடத்துல போய் அங்கேயும் நீர் தான் ஆச்சாரியன், நான் தான் சிஷ்யன்கிறீரே, ஐயோ அப்படிங்கிற. அதாவது நீர் தான் புறத்தாழ்வான் பார்த்து சொல்ற, புறத்தாழ்வான் எம்பெருமானார் தான் ஆச்சாரியனா இருக்கணும், நான் தான் சிஷ்யனா இருக்கணும். இப்போ இது என்ன? உனக்கென்ன வேறுடையை? எப்படி இருக்குன்னார், ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம்னு சொல்லிட்டு பெரிய பெருமாள் வேண்டான்னு புறப்பட்ட கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானை பார்த்து பெரிய பெருமாள் சொன்ன வார்த்தை, இன்னும் கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாமே, இப்போ எதுக்கு உடனே மோட்சம்? அப்போ பெருமாள் உமாச்சி கண்ணை குத்தலையா? ஐயோ, பெருமாள் ஏதோ சொல்லிடுவாரா, அப்படி நம்ம ஏதானா அப்படி பண்ணிடுவாரா? இல்லவே இல்லை. பிரியத்தை உணர்ந்தவர் பகவான். அவர் ஆசையே ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்க வேணும். உன்னை நல்வழிப்படுத்துபவன் ஆச்சாரியன், அவன்கிட்ட தான் உன்னுடைய பிரேமம் அதிகமாக இருக்க வேணும். அப்படிதான் வாழ்ந்தார்கள் ஆச்சாரியர்கள். நஞ்சியர் ஒரு அழகான தோட்டம் ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கார். நம்பெருமாளுக்கு இன்றைக்கும் புஷ்பம் ஒரு நந்தவனத்திலே தான் வரணும். நாமெல்லாம் வாங்கி கொடுக்கறத சாதிக்க மாட்டேன். இன்றைக்கும் முதல்ல நந்தவனம் இருக்குது, அதுலேருந்து வரணும். ஒரு சமயம் நம்பெருமாளுக்கு புஷ்பங்கள் பூக்கலை, கிடைக்கல.
புஷ்பங்கள் எல்லாம் வாடி இருக்கு. அந்த நந்தவனத்தில் இல்லை. பக்கத்தில் பார்த்தா நஞ்சியர் நந்தவனம் இருக்கு, அருமையாக பூத்து இருக்கு. நேராக நஞ்சியர்கிட்ட போய் முறையிடுறா, சுவாமி நம்பெருமாளுக்கு கொஞ்சம் புஷ்பங்கள் எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொடுக்க முடியுமா? நஞ்சியர் சொன்ன அடுத்த வார்த்தை, நம்பெருமாளுக்கு சிக்கு நாறுகிறது என்றா நான் தோட்டம் வச்சுட்டு இருக்கேன்னு. என் தோட்டம் அதுக்கானார், பின்ன யாருக்குனார்? என் ஆச்சாரியன் பட்டருக்கு சமர்ப்பிப்பதற்காக வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன மாலை கொடுக்க முடியாது போன்ட்டு, கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அப்போ எப்படி கிடைக்கும் இதில் அப்படின்னா, கடைசி காலத்தில் நம்பெருமானிடத்தில் நஞ்சியர் பிரார்த்தனை என்ன தெரியுமா? மோட்சம் போறச்சே நீர் அந்த மேலே இருக்கிற கவச்சங்கள் எல்லாம் களைந்து உண்மையான திருமேனியோட எனக்காக புறப்பாடு கண்டறணும். நான் அந்த கணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன பண்ணியாடு இந்த யசோத கட்டின கயிறு தழும்பு இருக்கு, அதை சேவிக்கணும்னார். நம்பெருமாள் அப்படியே புறப்பாடு கண்டருளினார். யாருக்கு? நஞ்சியருக்கு. முடியாதுன்னு அவருக்கு இப்ப முன்னாடி சொன்னார் அழகா, ஏன்? ஆச்சாரிய பக்தியினாலே முடியாதுன்னார். நாம நமக்கு பணம் போயிடுமேன்னு முடியாதுன்னா அப்போ உதைப்பார் பெருமாள். உதைக்கணும், நரகத்துல தான் உன்னை வைக்கணும். நாமெல்லாம் நமக்கு எதானே போயிடுமே, அது முடியாது. கைங்கரியம் அப்புறம் பார்க்கலாம், ஏதோ பெருமாள் திருவள்ளுவர் இன்னும் பத்தலை. இன்னும் சில பேர் சொல்றா பாருங்க, கேட்டாலே போச்சு நமக்கு. ஐயோ ஏன் இந்த கைங்கரியம் பண்ணல, இன்னும் எம்பெருமான் திருவள்ளுவம் பத்தலை. நாளைக்கு சாப்பாடு அவளுக்கு கொடுக்கறச்சே சாப்பாடு எடுத்து வச்சிடணும். என்னாச்சு? சாப்பாடு இல்லைன்னா எம்பெருமான் உங்களுக்கு டிஃபன் கொடுக்க திருவள்ளுவம் பத்தலை. அப்போ பசியோடு இருந்தால் கரெக்டாக சொல்ல தெரியும். எது எம்பெருமான் திருவுள்ளம், எது எம்பெருமான் திருவுள்ளம் இல்லை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரிய பிரேமம் அடியாக பகவானிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடிலே மாற்றம் வந்தா எம்பெருமானுக்கு சந்தோஷம். உலக விஷயத்தின் அடிப்படையில் பகவானை விட்டு பிரிதலோ எதிர்த்தலோ இருந்தா அது பாபம். இதைத்தான் இங்க புரிஞ்சுக்கணும். உனக்கென்ன வேறுடையை. உடனே அடுத்தது உள்ளேந்து கேட்டா அவள், ஜிஜோ விடமாட்டேங்கிறாளே, என்ன தனிச்சு நான் அனுபவிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காளே, இவரோட சேர்ந்து தானே நான் அனுபவிக்க போறேன். உடனே அவள் அடுத்த கேள்வி கேட்டா, எல்லாரும் போந்தாரோ? எல்லாரும் வந்தாச்சா? நீ எல்லாரும் வரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்தா அடியார்கள் திரட்சியை முழுவதுமாக பார்க்க வேணுமே அப்படிங்கிற ஆசை எனக்கு. எல்லாரும் போந்தாரோ? ஒருவர் குறைஞ்சா கூட ஏத்துக்க முடியாது. ஆச்சாரியர்கள் அப்படிதான் இருப்பாங்க, ஒருவர் குறைந்தா கூட ஏத்துக்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்படுகிறது. சிவைட்டவ சம்பிரதாயத்தில் ஒரு அரையர் சுவாமி பள்ளுப்பாட்டு, இந்த கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் பாடக்கூடிய பள்ளுப்பாட்டு, அவருக்கு அதில் ரொம்ப ஆசை வந்து அங்கே போய் பள்ளுப்பாட்டு பாடின்னு இருக்கார். அற்புதமா அதில் மூழ்கி இருக்கார். எம்பெருமானார் போய் அவரை திருத்தி முடிபிடிச்சு இழுத்துன்னு வந்து மறுபடியும் இங்கே எம்பெருமான்கிட்ட சேர்த்தார். பெருமாள் பார்த்தார், இவரை திருப்பி விட்டுறக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். என்ன? வரம் தரும் பெருமாள் அரையர். நமக்கினிலேருந்து வரம் தரும் பெருமாள் அரையருக்கு பலவிதமான அருளிப்பாடு உண்டு. ஸ்ரீரங்கநாதருக்கு அடியாறுகளில் ஒருவரையும் இழக்கக்கூடாது, எப்போ இது ஆசை எம்பெருமான். ஆச்சாரியர்களுக்கும் அப்படிதான், அடியாறுகளில் ஒருவர் கூட இழக்க ஒண்ணாது, ஒருத்தர் கூட எழுந்துடக்கூடாது. கூரத்தாழ்வானுடைய காலக்ஷேபத்தில் யாராவது வரலன்னா அடுத்த நாள் கூரத்தாழ்வான் போயிடுவார். என்னாச்சு, ஏன் வரல? பராசரப்பட்டர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் திருப்பாவை. அப்போ யாரோ சில பேர் பாவம், அவர்கள் தங்களுடைய ஜாதியை கருதி தங்களுடைய தாழ்ச்சியை கருதி உள்ளே வரலாமா, நம்ம கேட்கலாமான்னு தயங்கின்னு இருக்கா வெளியில். பட்டர் சொன்னார், இது திருவாய்ப்பாடி காணும் கூசாதே உள்ளே புகுவீர். இது கிருஷ்ணன் இருக்கிற திருவாய்ப்பாடி. இடக்கை வலக்கை அறியாத அங்கே இருக்கக்கூடிய இடைச்சிகளோடு எம்பெருமான் எப்படி பூர்த்தியாக அனுபவிச்சானோ, நீங்களும் அந்த தயக்கத்தை விட்டு எல்லாரும் சமமாக அனுபவிக்க வாருங்கோள் என்று பட்டர் சொன்னார். இப்போ எல்லா ஆச்சாரியர்களுக்கு என்ன ஆசைனா, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேணும். பெரியாழ்வார் பாருங்க, பல்லாண்டு பல்லாண்டுன்னு உடனே கடைசியாக பாசுரம் பாடி முடிச்சிருக்கலாம். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை. ஆனால் அப்படி பாடினாரான்னா இல்லை. வாடா ஆட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின், ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குடாம் புகுந்து. அடுத்த பாசுரம், அதுக்கு அடுத்த பாசுரம், அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது. என்ன ஆழ்வார் ஒத்தர விட மாட்டேங்கிறாரு. கைவல்யார்த்தியை கூப்பிடுறார், ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிடுறார்.
எல்லாரையும் அழைக்கிறார் ஆழ்வார், வாங்கோ வாங்கோ வாங்கோ. அழ்வீர், நம்ம வேலையை பார்ப்போமா, இதை பார்க்கணுமா? ஆழ்வார்களுக்கு அப்படி கிடையாது. ஒருவர் இழந்தாலும் அது தன் இழப்பாக பாவிப்பவர்கள். ஐயோ, அவ அழுந்துட்டாளே அழகா. அதனால தான் ஆண்டாள் எல்லாரையும் சென்று அழைத்து எழுப்பினாள். சிவைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரிஜினலாக பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் பிரச்சாரகராக இருக்கணும். ஒவ்வொரும் வீடுதோறும் போய் தட்டி எழுப்பி கூப்பிடணும். நாம் என்ன பண்ணிட்டோம்னா டைல்யூட் பண்ணி ஒரு ராஜா சொன்னான், எல்லாரும் அவாவா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் சேருங்கோ, பெரிய பானையை வச்சுருக்கோன்னு. எல்லாரும் நினச்சா அரை டம்ளர் பால் தானே, இன்னொருத்தர் சேர்த்துருவார், நாம் அரை டம்ளர் ஜலம் மட்டும் சேர்ப்போம். அடுத்த நாள் திறந்து பார்த்தா வெறும் தண்ணி தான் இருந்தது. அதில் எல்லாரும் அடுத்தவா பால் சேர்த்துருவான்னு நினச்சி போயிட்டேன். ஸ்ரீவைஷ்ணவம் என்ன ஆச்சுன்னா பிரச்சாரம் பண்ணுறதா கைங்கரியமா, அது வேற யாரோ வந்து பண்ணுவா சுவாமி, நீங்கள் என்ன பண்ண, நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறத இருப்போம். ஏன்னா சம்பிரதாயத்தை உண்மையாக உள்ள வாங்கிக்கல, எப்படி இருக்கணும்னு ஆச்சாரிகள் நம்ம சிக்ஷிக்கலை. இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பண்ணணும். அப்படி பண்ணினா எப்படி இருக்கும்? ஆண்டாள் காட்டிய வழி, எம்பெருமானார் காட்டிய வழி, கூரத்தாழ்வான் காட்டிய வழி எப்படி இருக்கணும்? ஒவ்வொருவரும் பிரச்சாரகர்களாக கைங்கரியபரர்களாக மாறி நிற்க வேணும். அதுதான் பயன். நாம ஆழ்வார் சொல்றார், தொண்டீர் எல்லீரும் வாரீருங்கிறார். எல்லாரும் வாங்கோ. இப்ப எதற்காக இதை அழைக்க வேணும்? ஒருத்தர் கூட இழக்கக்கூடாதான். இப்ப சொல்றாரு இங்க, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா, எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சா, ஒருவர் வரலன்னா கூட அது குறையா. ஸ்ரீரங்கநாதர் இன்றைக்கும் அந்த புறப்பாடு வரைச்ச எல்லா சுவாமிகளையும் நிற்க வச்சு அத்தனை பேரும் விழுந்து சேவிப்பான். ஸ்தலத்தார்கள்னு எங்களுக்கெல்லாம் பேர். இன்னும் தீர்த்தக்காரர்கள்னு சில ஆச்சாரியர்கள் இருக்கா. இப்போ இந்த ஸ்தலத்தார்களும் அந்த தீர்த்தக்காரர்களும் சேவிப்பா அழகா பெருமாள் புறப்பாடு வரைச்சு. பெருமாளுக்கு அது கண்டு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னர் எங்களுக்காக இல்லை, அந்த முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் இருந்தாலே அவர்களுக்காக. எல்லாரும் வந்தாதான் அவருடைய புறப்பாடு. எல்லாரும் போந்தாரோ, உடனே வெளியில் இருக்கிறவா சொன்னா, போந்து எண்ணிக்கொள். எல்லாரும் போந்தார்கள், வந்தாச்சு, நீ என்ன பண்ண, நீயே வந்து அவர்களை எண்ணிக்கொள், நீயே வந்து எண்ணிக்கோ எல்லாரையும். இது என்ன அர்த்தம்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்ணால் பார்ப்பதும் அவர்கள் திருநாமங்களை வாயால் சொல்லுவதும் அவர்களை தொட்டு எண்ணுவதுமாக இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கே, அது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம்னு சொல்றா இந்த இடத்துல. போந்தார் போந்து எண்ணிக்கொள். என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்தனர், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை. வல்லானை கொன்றானை. வலிமைமிக்க யானை எது அப்படின்னா, கம்சனிடத்தில் இருக்கக்கூடிய பட்டத்து யானை, குவலையாபீடம்னு பேர். அந்த யானையை கொன்றவன் பகவான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனையும் அந்த யானையை கொன்றானே அந்த வீர சரித்திரத்தையும், மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, எதிரிகளை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவன், சானூர முஷ்டிகர்கள்னு சொல்லக்கூடியவர்களை அழித்தான் எம்பெருமான். அதில் அங்கே கம்சனுடைய ஊருக்கு போனால் மதுரான்னு பேர். அந்த ஊருக்கு மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அற்புதமான திவ்யதேசம் மதுராங்கிறது. அந்த இடத்துல போனால் சானூர முட்டிகர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் பார்க்குறா, பட்டணத்து பெண் பிள்ளைகள். அவளாம் நினைக்கிறா, ந சமம் யுத்தமித்யாகு, இந்த யுத்தம் சமமில்லையே. கிருஷ்ணன் சின்ன பையனாக இருக்கான், அங்கே பாருங்க அவர்கள்லாம் பருத்தவர்களாக இருக்கா. ஆனால் பகவான் அவர்களை அழித்தானா, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இதனால் ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது. ஒன்று, ஸ்திரீத்வாபிமானம், நான்கிற எண்ணம் எனக்கு இருக்கே, இதையும் அழிப்பான், வல்லானை கொன்றானை. அடுத்தது, மாற்றாரை மாற்றழிக்க வல்லான். நம்ம பெருமாளை அனுபவிக்க முடியாம தடை பண்ணுகிறார்களே, அந்த தடையையும் போக்குவான் எம்பெருமான். அதான் இங்க காண்பிக்கிறார, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. மாயன்னா ஆச்சரியமான செயல்களை செய்யும் அவன். அங்க போய் சாரபட்சங்களோட சண்டை போட்டான் அவன். இங்க வந்து எப்படி இருந்தான்னா, இந்த பெண் பிள்ளைகள் கட்டினான்னா அதை அவிழ்க்க போக முடியாதவனா இருப்பான். ரொம்ப ஆச்சரியமா. அங்க இவனிடத்துல அவர்கள் பாடுபட்டார்கள், இங்க வந்தான்னா இடைச்சிகள் கையிலே இவன் பாடுபடுவான். கட்டண 2 அடி போட்டேன், நான் உரலோட பொத்தி கட்டினேன் தெரியுமா, இதெல்லாம் இங்க படுவானா. மாயனை பாட
பிரீத்திக்கு போக்கு வீடுட்டும்படியாக எம்பெருமானுடைய பக்தி நம்முடைய மனசிலே நிரம்பி இருக்குன்னா அதற்கு ஒரு போக்கு வீடு வேணும். அப்படின்னா நிரம்பெடுத்துன்னா குளம் என்ன பண்ணுவா, இப்படி வெட்டி விடுவா ஜலம் போகிறதுக்கு. அதை போல் இந்த பக்தி பிரீத்தியானது வெளியில் வரச்சே பாட எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்க அன்பிற்கு இலக்காக, அதாவது நம்முடைய அன்பானது வெளியிலே வந்து விடும்படியாக அவனுடைய திருநாமங்களை பாட என்று சொல்லி எழுப்புகிறான். இது 15வது பாசுரம். ஆண்டாள் சொன்னபடி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் குறைச்சலாக தான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும், பாகவத விஷயத்திலே எப்படியா நடக்கணும். இங்கே நாயனார் இதற்குன்னே தனித்து சொல்கிறார் அர்த்தங்கள். அப்படி எடுத்தான்னா திருப்பி இன்னும் 2 நாள் போகும். இன்னும் 2 நாள் போச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட பாசுரங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஆகுது, 20வது பாசுரம், 30 மூவர். நாம் இப்போ முடிச்சிருக்கிறது 15வது பாசுரம். இன்னும் 5 பாசுரம் பிகைனில் இருக்கும் பின்னாடி இருக்கிறதுங்கிறச்சே. ஆகையாலே இந்த லட்சணங்களை உள்வாங்கிப்போம். இன்னும் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்களை மேற்கொண்டு வரக்கூடிய பாசுரங்களையும் நாம் அனுபவித்து நிற்கலாம். இப்போ இந்த 30 மூவர் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை ஒரு சில அனுசந்தானம் பண்ணுவோம். ஸ்ரீபாஷ்யம் ஏற்கனவே சொன்ன பிரம்மசூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய விளக்கத்துக்கு தான் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். பிரம்மசூத்திரம் வியாசராலே இயற்றப்பட்டு இருக்கக்கூடியவைகள். வேதாந்தங்களில் விரிவாக சொல்லியிருக்கிறச்சே அதை சுருக்கி சொன்னார். பெரிய லெசனாக இருந்தால் படிக்க மாட்டேங்கிறான் பையன், ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு சார். அதையும் சுருக்கி வீட்டில் இவன் நோட்ஸ் எழுதினான்னா சம்மரி ரொம்ப சூப்பர். இன்றைக்கி என்ன கேட்குறான்னா டைரெக்டாக கொஸ்டின் என்ன வருதோ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் அப்படியே கொடுத்தா அதுவும் ஈஸி. இப்போ ஸ்ரீபாஷ்யம் எப்படி இருக்குன்னா பிரம்மசூத்திரத்தை சுருக்கி சுருக்கி இருக்கிற விஷயத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார் சுவாமி ராமானுஜர். அதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அது உபன்யாசர்கள் ஏன் சொல்லுவதில்லை, ஏற்கனவே உபன்யாசத்துக்கு ஆள் வருது குறைச்சல். இன்னும் ஸ்ரீபாஷ்யம் சொன்ன நாம் அறிந்த தமிழ், நமக்கெல்லாம் தெரிந்த திருப்பாவை, இது சொல்கிறதுக்கே நம்ம கேட்குறதுக்கே இல்லைன்னு நான் ஆரம்பிக்கிறச்சு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அத்ராய மத சப்தா ஆனந்தரியே பவதி பிரம்ம பகவத் சப்தவத் இதெல்லாம் ஆரம்பித்து போயிட்டே இருந்தா சுவாமி ஏதோ சொல்கிறார், நம்ம பாட்டு நம்ம காரியம் பார்ப்போம். எங்கே எது தேவையோ அதை தான் சொல்ல முடியும் அங்கே சொல்லக்கூடிய விஷயங்களில். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏற்பட்டிருக்கிற படையெடுப்பின் பொழுது அங்கே இருந்தவர் பிள்ளலோகாச்சாரியர் தான். பிள்ளலோகாச்சாரியர் தான் அங்கே இருந்து நம்பெருமாளை காப்பாற்றி அருளினார். நம்பெருமாளை காப்பாற்றின நேரடியான பெருமை பிள்ளலோகாச்சாரியருக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிற சில ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது. அதன் பிறகு தான் வேதாந்த தேசிகன் வரும்படியாக இருந்தது அப்படின்னு சரித்திரம் காட்டப்படுகிறது. குரு பரம்பரையில் ஆரோகண அவரோகண கிரமம். ஆரோகணம்னா கீழேந்து மேலே போகிறது, அவரோகணம்னா மேலேந்து கீழே வருது. கீழேந்து போகிறதுன்னா அஸ்மத் குருபியோ நமஹா அஸ்மத் பரமகுருபியோ நமஹா அப்படின்னு போகிறது. மேலேந்து வருதுன்னா பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனை முதலியார் அப்படின்னு வரக்கூடிய கிரமம் அழகா. சாத்தியோபாயம் சித்தோபாயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெடிமேட் ஷர்ட்டுக்கும் ஸ்டிச் பண்ண ஷர்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். துணி எடுத்து ரெடிமேட் ஷர்ட்டு நேராக போய் கையை அப்படி உள்ளே போட்டுன்னா மாட்டின்டாச்சு. இதுக்கு பேர் சித்தோபாயம்னு பேர். பகவான் உபாயமாக ரெடியாக இருக்கார், நாம் அவர் திருவடியை பிடிச்சிட்டா போகிறோம். சாத்தியோபாயம் சாதிக்கணும், ஷர்ட்டை வாங்கி டைலர் கொடுத்து கரெக்டாக அளவு கொடுத்து தைக்கணும். அது எதை போல அப்படின்னா கர்ம ஞான பக்தி ஆகிற உபாயங்களை பற்றுவதை போல சுலபம் நமக்கு சாத்தியோபாயம்தான். பஞ்சசம்ஸ்காரம் செய்த ஆச்சாரியனுக்கு என்ன பண்ணுவது? எல்லாமே பண்ணுவது. ஆச்சாரிய சிஷ்ய திருமை. ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் 2 கொடுக்கப்பட்டது ரூல். ஆச்சாரியன் சிச்சன் ஆயுரை பேணும் அவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை நோக்கும் அவன். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவையே பார்க்கணும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனியே பார்க்கணும். இவனுக்கு என்ன இருக்கணும்? இந்த ஆத்மா கரை சேரணும், இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கணும். சிஷ்யன் வந்தா வாங்க வாங்க வாங்கோ சிஷ்யர் எப்படி இருக்கீள், சௌகரியமா, எல்லாம் சௌகரியமா, ஏன்னார் கவனிக்கலைன்னா போடுவானே, அப்படி இருக்கக்கூடாது. அவன் தப்பு பண்ணுறச்சையும் அப்பா நீ செய்கிறது தவறுப்பா, உன்னை கண்டிக்கணும், இந்த இடத்துல மாற்றணும்ப்பா, நீ அப்படி இருத்தல் கூடாதுப்பா. ஏன்னா அந்த சிஷ்யன் ஆத்மா எம்பெருமான் திருவடியில் போய் சேரணும். என்ன வேணா பண்ணலான்னு சிஷ்யனை விட முடியாது, கண்டிக்கணும், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளணும். பல சமயங்களில் என்னை கண்டா அலறி அடிச்சுன்னு போயிடுவா கிளாஸுக்கு வராச்சு. ஏன்னாரோ ஐயோ சிக்ஷிக்கிறதுனா இப்படியா பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இங்கே தெரியலையே சுவாமி, நான் உபன்யாசம்னா சிரிச்சுட்டே தான் இருப்போம். எப்படி இருக்கணும்னா அந்த ஆத்மா கரை சேர வேணும், அதை தான் ஆச்சாரியன் நோக்கணும்.
அவன் பணம் கொடுத்தானா கொடுக்கலையா அதனால் நமக்கு ஏற்படக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஏன்னா பகவான்கிறவன் நமக்கு தனமாக இருக்க. சிஷ்யன் என்ன பண்ணணும்? நான் என்னுடைய ஆத்மா கரை சேரணும்னா ஆச்சாரியன் உபதேசம் பண்ணாலோடைய சேர முடியாது. அவர் உபதேசம் பண்ணணும்னா அவர் திருமேனி நல்லா இருக்கணும், அவரை கவனிச்சுக்கணும்னா அவருக்கு வேண்டிய உடல் வாழ்வதற்குண்டான எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேணும். அவருக்கு என்னென்ன தேவை? என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆச்சாரியர், என்ன பண்ணுவோம் அவருக்கு? இது எல்லாவற்றையும் பண்ணுவோம். இவன் வாங்குற சம்பளம் 1 லட்சம் வாங்குறான், ஆச்சாரியன்ட்ட போய் 10 ரூபா கொடுத்துட்டு சுவாமி 10 ரூபா சமாதானம் வச்சுருக்கேன், சுவாமி 10 ரூபா வச்சுருக்கேன். அது இல்லை உன் டியூட்டி. உன் டியூட்டி என்ன? ஆச்சாரியன் உன்னுடைய ஃபேமிலியில் ஒருவர், அவருக்கு பூர்த்தியாக பண்ண வேண்டிய கர்த்தவியம் உன்னை சார்ந்ததாக இருக்கிறது. இது இன்னும் நிறையா இருக்குது, பின்னாடி பார்ப்போம். கடைசியாக 20வது பாசுரம் மட்டும் அனுசந்தானம் பண்ணுவோம். 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து வருவதும் பல பேரை அழைத்து வருவதும் நாம் செய்த பாக்கியமாக கருதி இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.